ஓகே, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம் ப்ரோ. அப்டேட் சொல்றவரு டிசைனர்ல தான் இருக்காரு, ஸ்பீக்கர் வரல, இன்னும் கோபுரத்து கொடுத்து வரல. அதனால நம்ம அப்டேட்டோட அப்படியே ஆரம்பிப்போம். இன்னைக்கு 12/12 சூப்பர் ஸ்டார் அவருடைய பிறந்த நாள். நிறைய அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா அப்டேட் தரல, கிளி தான் தரோம்னு சொல்லிட்டு இந்த படையப்பா ரீலீஸ் ஆனனால எல்லாமே அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. பர்த்டே ஸ்பெஷலா கிளிம்ஸ் எதுவும் வரும் அப்படின்னு ஜெயிலர் டூல எதிர்பார்த்தா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண கிளிம்ஸ் தான் வந்துச்சு. அப்புறம் வழக்கம் போல கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்னா பேட்ட படத்துல இருந்து அன்சீன் இமேஜஸ் ஏதாவது கொண்டு வந்துருவாரு. இந்த வருஷமும் பேட்ட படத்துல இருந்து ஒரு அன்சீன் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டாரு. அப்புறம் இன்னைக்கு வந்து 12/12 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து ஒரு 3-4 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. மாண்புமிகு பறை, அப்புறமேட்டு வந்து மகாசேனா அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை பார்த்த ஒரே ஆளு பரணி மட்டும்தான். அப்புறம் தமிழ்ல இந்த 2 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது போக தெலுங்கு டப்டா அகண்டா 2 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் பர்த்டே ஸ்பெஷலா படையப்பா 3 ரிலீஸ் ஆகியிருந்தது. இதுதான் இன்னைக்கு ரிலீஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா பவன் கல்யாணோட உட்சாட் பகத் சிங், அந்த படத்துல இருந்து ரொம்ப காலமா அப்டேட்டே வராம இருந்துச்சு. இப்போ அப்டேட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிரேக் ஆகுதா? இல்லையே பரணி ப்ரோ, உங்களுக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுது. நல்லா பிரேக் ஆகுது, எங்களுக்கா கரெக்டா தான் இருக்கு. இப்ப கேக்குதா பரணி? பிரகாஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் இருந்தே கரெக்டா தான் கேக்குது, அவருக்கு தான் பிரேக் ஆகுது, எங்களுக்கா கரெக்டா தான் கேக்குது. சரி, ரைட், ஓகே. அது கண்டினியூ பண்றீங்களா அப்டேட் அப்படியே? இல்ல நீங்களே சொல்லிருங்க. அதான் என்னது பகத் உஸ்தாத் பகத் சிங் படத்துல இருந்து உஸ்தாத் பகத் சிங் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நாள் கழிச்சு தெலுங்குல ஒரு பெரிய படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக். அந்த பாட்டுக்கு மெல்லிசை அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல இருந்து வார்த்தை தனித்தனி அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் நடிக்கிற படம். அதுல இருந்து இந்த வார்த்தை தனித்தனிங்கிற சாங் விட்டுருந்தாங்க, வீடியோ சாங்காவே விட்டுருந்தாங்க. ரிஷபா மோகன்லாலுடைய படம். அந்த படத்துல இருந்து அப்பா அப்படிங்கிற வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. களம் காவல் அப்படிங்கிற படம் மம்முட்டி படம் போன வாரம் வந்துருந்துச்சுல்ல, அந்த படத்துடைய சக்சஸ் டீசர்னு சொல்லி இன்னைக்கு ஒன்று ரிலீஸ் ஆகி இருந்தது. இன்னைக்கு பரணியோட மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் இசையில சிவகார்த்திகை நடிப்புல பராசக்தி படத்துல இருந்து 3rd சிங்கிள். இது வரைக்கும் 2 சாங் மெலடி சாங்கா விட்டுருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் ஒரு வைப் சாங்கா, அதுவும் ஒரு மொழிக்கான ஒரு போராட்ட சாங், அதே சமயம் ஒரு வைபாவும் இருக்கணும், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங் விட்டுருந்தாங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பேசுவோம். அப்புறம் ரெட்டத்தலை படத்துல இருந்து டார்க் தீம் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் விட்டுருந்தாங்க, லிரிக்கல் வீடியோ. ஹாட் ஸ்பாட் 2 அந்த படத்துல இருந்து கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளை மறுநாளா 15ஆம் தேதி, நம்ம 15ஆம் தேதி வெளியாகணும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சர்தார் 2 அந்த படத்துல இருந்து PS மித்ரனோட பர்த்டே ஸ்பெஷலா நியூ போஸ்டர் விட்டுருந்தாங்க. அந்த ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து வாழ்த்து வீடியோ பண்றது ஏஐல ரெடி பண்ணி வித்தியாசமும் பண்ணியிருந்தாங்க. களம் காவல் படத்துல இருந்து பிகைண்ட் த சீன்ஸ் அதுக்கான ப்ரோமோ விட்டுருந்தாங்க, அவங்க எப்படிலாம் ரெடி பண்றாங்கன்னு. அடுத்தது இன்னைக்கு வந்த ஒரு முக்கியமான ட்ரெய்லர் அப்படின்னா சிறை அப்படிங்கிற படத்துல இருந்து வந்த ட்ரெய்லர் தான். தானாக்காரன் படத்தை இயக்கிய தமிழ் வந்து இந்த படத்துக்கு கதை திரைக்கதை எழுதியிருக்கிறாரு. உண்மையிலுமே ட்ரெய்லர் சூப்பரா இருந்துச்சு. எப்படி இது அப்படிங்கிறத மற்றவங்க எல்லாம் பேசுறோம் அப்படின்னு பேசுவோம். அப்புறம் தேரே இஸ்குமே அந்த படம் ஏற்கனவே 150 கோடி வசூல் ஆயிடுச்சுங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் நேற்று ஸ்பெஷலியே. வேற என்ன அப்டேட், வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆகிருக்கா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். பெருசா இந்த அப்டேட்டும் மிஸ் ஆன மாதிரி தெரியல, எல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, ரைட். அப்ப இன்னைக்கு பார்த்த படங்களை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நீங்க பரணி. அதுக்கப்புறம் மற்றவங்களும் இன்னைக்கு ஏதாவது நிறைய படம் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க. அகண்டா கண்டிப்பா அஜித் பல்தான் பார்த்து இருக்கணும், அதெல்லாம் அவர் சொல்லணும். அடுத்தது பராசக்தியோட 3rd சிங்கிள் எப்படி இருந்ததுங்கிறது அகண்டா, அதாவது ஃபர்ஸ்ட் பரணியோட ரிவ்யூ முடிஞ்சு அதுக்கப்புறம் அகண்டா 2ஓட ரிவ்யூ முடிஞ்சு அதுக்கப்புறம் பராசக்தியோட 3rd சிங்கிள் ரிவ்யூக்கு போவோம். இல்ல அஜித் பல்தான் ஃபர்ஸ்ட் நீங்க பல்தான்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் ப்ரோ. பிரகாஷ் சைடுல வாய்ஸ் கேட்கும், நீங்க முடிங்க, அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதனாலதான் அவரே ஒரு குறிப்பிட்ட 9 மணி வரைக்கும் அந்த வாய்ஸ் கேட்கும் போல இருக்கு, அதனால அது அவர் ஓடட்டும், அதுக்கப்புறம் அடுத்தது பேசுவோம். அப்படின்னா இல்ல, நான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம், அதனாலதான் வந்துட்டு அவர் சொல்ல என்ன பண்ற, மறைக்க முடியும். ஆரம்பிச்சானா ஸ்பேஸை கட் பண்ணிட்டு போற அளவுக்கு பேசுவேன், அதனாலதான் சொல்றேன். சரி ஓகே சொல்லிடுறேன். நான் வந்துட்டு 2 படம் பார்த்தேன். ஒன்று வந்து மகாசேனா, இன்னொன்று வந்துட்டு வேக்கப் ட்ரீட்மெண்ட் நைஸ் அவுட் மிஸ்ட்ரி, நெட்ஃப்ளிக்ஸில் இன்னைக்கு வந்திருக்கு 3rd பார்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு மகாசேனா காலைல தேட்டருக்கு போனேன்.
பெருசா எதிர்பார்ப்பு இல்ல தான் இந்த படத்து மேல. பட் இருந்தாலும் அ நான் வந்துட்டு என்ன சொல்றது? அது கதை வந்துட்டு அ கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருந்துச்சு. சின்னதா அதாவது ஒரு ஆவரேஜ் ஸ்டோரிக்கான பொட்டன்ஷியல் இருந்துச்சு. பட் ஆனா வந்துட்டு அது டோட்டலா வந்துட்டு எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகுற மாரி ஃபீல் ஆச்சு. ஹைப்பர் லிங்க் பண்ண ட்ரை பண்ணாங்க இன்டர்வல் பிளாக் வரைக்கும். பட் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டல் மெஸ்ஸா வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அ அந்த ஜான் விஜய் அவர் வந்துட்டு இந்த கொஞ்சம் இந்த ட்ரைப் பீப்பிள்ஸ வந்துட்டு டீஸ் பண்ற மாரி, கலாய்க்கிற மாரி ஒரு 2, 3 சீன் நல்லா இருந்துச்சு. அந்த படத்துல வந்துட்டு அ அந்த யானை அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த யாழி சாங் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. கங்காக்கு அதாவது வில்லி கேரக்டர் அவங்க தான் கங்கான்னு சொல்லி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் எனக்கு அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப ஒரு மிஸ்ஃபிட்டா அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா, அது வந்துட்டு ஒரு வில்லி கேரக்டர் பவர்ஃபுல்லா இருக்கணும். பட் அது அவ்வளோ பவர்ஃபுல்லா இல்ல. அதுதான் வந்துட்டு இருந்துச்சு. அதேமாரி இந்த படத்துக்கான கேரக்டரைசேஷன்ஸும் எனக்கு வந்துட்டு அ எனக்கு ஸ்ட்ராங்கா இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா, ஒரு சீன்ல ஒரு மாரி ஆக்ட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அப்படியே டவுன் ஆவுது. அதுக்கு அடுத்த சீன்ல அப்படியே ஆப்போசிட்டா இதாவுது. ஸோ, அந்த கேரக்டர் வந்து கன்சிஸ்டன்ட்டா இல்லாத மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. விமல் அவரோட பார்ட் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு படமா வந்துட்டு சுத்தமா வந்துட்டு பிடிக்கல. அ அவ்வளோதான். அந்த படம் வந்துட்டு ஓடிடில வந்தாலும் ஸ்கிப் பண்ணிருங்க. அவ்வளோதான் அந்த படத்துல. ப்ரோ அந்த பவன் கல்யாண் படம் வந்து தெரி ரீமேக்கா ப்ரோ? என்ன படம் ப்ரோ ஆமா ஆமா கேட்குறீங்க? உஸ்தாத் ஆமா பகத் ப்ரோ. ஆமா உஸ்தாத் பெரிய பகத் ரீமேக் தான். சரி. சமந்தாவாக ஸ்ரீலீலாவும் எமி ஜாக்சனாக ராஷிகனாவும் நடிக்கிறார்கள். சூப்பர். இந்த வேக்கப் டெட்மேன் நைவ்ஸ் அவுட் மிஸ்ட்ரி 3 பார்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சூப்பரா போச்சு. எனக்கு வந்துட்டு ரொம்ப புடிச்சிச்சு. மேபி ஏதாவது உங்களுக்கு அந்த மிஸ்ட்ரி பார்ட்டுன்றது வந்துட்டு மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. பட் அங்க வர்றப்போ மேபி லாஜிக் மிஸ்டேக்ஸ் ஃபீல் ஆகலாம். பட் அத தவிர்த்து ஒரு நல்ல அ சாலிடான மிஸ்ட்ரி த்ரில்லரா எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுவும் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 1 ஹவர்லாம் வந்துட்டு அப்படியே வந்து பரபரன்னு போச்சு. எங்கேயும் போர் அடிக்காம நல்லா என்கேஜிங்கா போச்சு. பாருங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். அவ்வளோதான் இந்த 2 படத்துக்கானது. ப்ரோ அந்த சிறை ட்ரெய்லர் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ப்ராமிசிங் மூவியா இருக்கும் சிறை. எஸ். எனக்கும் அந்த ட்ரெய்லர் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அதுக்கு தான் வெயிட்டிங். விக்ரம் பிரபுவோட ஒரு நல்ல படமா இருக்கும்னு நான் நம்புறேன். கானாக்காரன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதோட டைரக்டரோட ரைட்டிங்கும் ஸ்க்ரீன் பிளே இருக்குது. நல்லா இருக்கும். வெயிட் பண்ணும். பார்ப்போம். கமல் ப்ரோ, நீங்க என்ன படம் பார்த்தீங்க இன்னைக்கு? நான் வந்து துரந்தர் பார்த்தேன். துரந்தர் எப்படியோ பார்த்துட்டேன் ஒரு வழியா. சூப்பர் ப்ரோ. நீங்க சொல்லுங்க கமல். உண்மையாவே பரணி ப்ரோ நம்ம மாவீரம் bro சொல்ற எல்லாத்துக்குமே ஒருத்தான படம் தான் அது. துரந்தர் கண்டிப்பா இது ஒரு மாதிரியான படம். நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அந்த படத்தை. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ரொம்ப டென்ஸான கதை பரணி ப்ரோ. அவ்வளோ கதை சொல்லியிருக்கானுங்க பாட்டிக்கே. பயங்கரமா தமிழ் டப்பிங் இருந்துச்சு. இருக்கா ப்ரோ? தமிழ் டப்பிங் இல்ல, தமிழ்ல வரல, ஹிந்தியில மட்டும்தான். ஹிந்தியில மட்டும்தான். ஆனா உண்மையாவே செம்மையா எடுத்திருக்கானுங்க பாருங்க ப்ரோ. ஃபைட் சீனு, வயலன்ஸ் அதிகம் தான். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வயலன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் கதை 3 மணி நேரம் தெரியவே இல்லை. இவர் மாயவ சொன்னார்ல 3 மணி நேரம் அது உண்மையாவே தெரியவே இல்லை. 3.5 மணி நேரம் நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்லாம் ஆரம்பிச்சதெல்லாம் முடிஞ்சது தெரியல. அவ்வளவு விறுவிறுப்பா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். பாலிவுட் ஏதாவது ஸ்பை யூனிவர்ஸா ப்ரோ? யூனிவர்சலா எதுவுமே இல்லை ப்ரோ. அது கிட்டத்தட்ட நம்ம விஸ்வரூபம் எவ்வளோ இதா இருக்கும். அதுல ஆப்கானிஸ்தான் போவாரு, இதுல பாகிஸ்தான் போவாரு. அவ்வளவுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஓ உண்மையாவே செமையா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா அதே ப்ரோ செகண்ட் பார்ட் வரதுக்குள்ளயா தியேட்டர்ல இருந்து இருக்கக்குள்ள கண்டிப்பா நீங்க பாருங்க. நீங்க வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க கண்டிப்பா. ஓகே. நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க. விஷா ப்ரோ சொல்லிட்டாரு, மாவீரன் சொல்லிட்டாரு, நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு வந்துட்டு அன்னைக்கே வந்துட்டு மாவீரன் சொன்னப்போ விஷா ப்ரோ சொன்னா நான் பார்க்குறேன் சம்திங் ஏதாவது சொன்னப்பயே வந்துட்டு எனக்கு பார்க்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா வந்துட்டு எனக்கு இப்போ இந்த வீக்கெண்ட் நான் மேக்ஸிமம் வந்துட்டு ட்ரை பண்றேன். ஏன்னா வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஷோ ஒரு ஷோ குடுத்துருக்காங்க. அது இல்லாம ஈவினிங் ஷோ குடுத்துருக்காங்க. ஈவினிங் ஷோ என்னால பார்க்க முடியாது. ஸோ ஆஃப்டர்நூன் ஷோ வந்துட்டு நான் மேக்ஸிமம் பார்க்குறேன். ஏன்னா இந்த வீக்கும் பார்க்கறதுக்கு வேற எதுவுமே கிடையாது.
அதனால போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஒரு 20 நிமிஷம் மட்டும் நம்ம கொஞ்சம் இதா இருந்துச்சு. எனக்கு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, லாங்குவேஜ் தெரியாதனால அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ண இருக்கு. பட் போக போக அதுவுமே செட் ஆயிடுச்சு. அதற்குள்ள நம்ம ரொம்ப இதாயிட்டோம். அது அது நல்லா இருந்துச்சு. ப்ரோ இல்ல அப்படி எதுவும் இல்ல. அதான் எதுவுமே ப்ரோ, இது உண்மையான சம்பவம், உண்மையா நடந்தது. புகழாண்டாலாம் எதுவுமே இருக்காது. நீங்க போய் இதா பார்த்துட்டு வரலாம். நல்லா படமே கொஞ்சம் ஆத்தென்டிக்கான படம் தான். கொஞ்சம் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பை நியூஸ் அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு போகாதீங்க. ரத்தம் தெரிக்க தெரிக்க உள்ள ரியாலிட்டி கிட்ட இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொடூரத்தின் உச்சம் வயலன்ஸ் எல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் இது கமல் ப்ரோ, அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா ட்ரெய்லரே நான் வந்துட்டு அந்த ப்ரோ மார்க்கோவே பாத்துட்டீங்க. மார்க்கோ அத தேவையில்லாம அவனுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இது எல்லாமே கதைக்கு தான் பண்ணுவானுங்க. இதுல எல்லாமே கதையில இருக்கிறது தான். கதையை விட்டு வெளியே போய் வேணுங்கன்னே நான் பண்ணிக்க அப்படிலாம் எதுவுமே இருக்காது. மார்க்கோ இருக்கமா இருக்கவே இருக்காது. நீங்களே பார்த்துட்டு வந்து நீங்களே இதே டைலாக் தான் சொல்லுவீங்க. பாருங்க, படத்துக்கு தேவையான வயலன்ஸ் தான் இருக்கு படத்துல அப்படின்னு நீங்களே. சரி, ஓகே ப்ரோ, நான் வந்துட்டு பார்த்துட்டு நான் சொல்றேன். எங்க மார்க்கோவே படத்துக்கு தேவையானதா இருக்குதுன்னாரு. நான் மார்க்கோட வயலன்ஸ் தேவையான அளவுக்கு இருக்குன்னு சொல்லவே இல்லையே. இல்ல அப்படிலாம் சொன்ன மாதிரி தெரியல. இல்ல தேவையான அளவுக்குன்னு இல்ல, அந்த படத்துக்கு ஏத்த வயலன்ஸ் தான் இருக்குதுன்னாரு. அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் சொன்னீங்க. நான் அந்த படத்தையே கண்ணை மூடி அப்பப்ப இது பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சில சீன்ஸ் எல்லாம். சரியா வருங்க. சரி, இப்ப கிளியரா முக்கியமா ஒருத்தவரை பற்றி மட்டும் நம்ம போஸ்டர் டிபி வச்சிருக்காருல, அவரை பத்தி மட்டும் சரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்படியே இவர்தான் இவர் மட்டும்தான் இருக்காரு. ரன்வீரே பின்னாடிதான், இவருக்கு பின்னாடிதான். சரியான கேரக்டர், சரியான ஸ்கிரீன் பிரசன்ஸ், எல்லாமே அவர்தான். இந்த படமே அவர்தான் வச்சுக்கலாம். ரன்வீரே ரெண்டாவது தான் இந்த படத்துல. அடிக்கடி அந்த எடிட் வந்துகிட்டே இருக்கும் ப்ரோ, அததான் பாத்துக்கிறேன், அதனாலதான் கேட்டேன். சீனே சரியான சீனு, செம்மையா இருந்துச்சு அந்த சீனே. நீங்க பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் பார்ப்பேன், அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். ஏன்னா படம் பார்க்கணும் அப்படின்றதுனால. அது அப்படியே ஒரு இதுல இருந்து இறங்கி நடந்து வருவாருல்ல, அந்த இது மட்டும் தான் பார்த்தேன். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸோ 7 செகண்ட்ஸோ தான் பார்த்தேன். சரி, ஓகே கமல், நம்ம பார்த்துட்டு நான் வந்துட்டு நம்ம டீட்டெயில்டா வந்துட்டு வேணா பேசலாம் கண்டிப்பா. பிரகாஷ் ப்ரோ, நீங்களும் முடிஞ்சா பாருங்க பிரகாஷ் ப்ரோ. ஊர்ல ஓடிச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, போரும் அடிக்காது. கண்டிப்பா 3.5 மணி நேரம் நீங்க போய் பார்த்துட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருந்தா பாருங்க. பிரகாஷ் ப்ரோ போயிடுவாருங்க எனக்கு தெரிஞ்சு. அவர் ஊர்ல படம் ஓடுது, அந்த படம். பிரகாஷ் நாக்குலாம் காலையில ஷோவே கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் நாக்கு காலையில ஷோ, மத்தியானம் ஷோன்னு. போலாம் பாருங்க. நாளைக்குதான் போக போறேங்க. இன்னைக்குதான் காலைல படத்துக்கு அகண்டாக்கு ஒதுக்கி இருந்தது. கடைசியில படம் கொஞ்சம் தள்ளி போனதுனால அகண்டா விட்டாச்சு, அவ்வளவுதான். நாளைக்கு கண்டிப்பா போயிடுவேன். சனிக்கிழமை லீவு நாளுங்கனால நான் அகண்டா விட்டுட்டு வேற துறந்த போக முடிவு பண்ணிட்டேன். ப்ரோ அகண்டா 2 வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தாலும் புக்கிங் 20K அவருக்கு போதே ப்ரோ. டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ரீச் கேட்போம். அவர் பேர் என்ன, அஜித் பல்தான். ரிவ்யூ ஃப்ரீ ஆயிட்டாரான்னு கேட்டு அவர்கிட்ட கேட்போம். படம் ரிவ்யூ சொல்லட்டும். நீங்க வேற சொல்லுங்க, ஃப்ரீ ஆயிட்டீங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்ல. எல்லாம் முடிஞ்சு, மீட்டிங்கும் முடிஞ்சு, படமும் முடிஞ்சு, அவ்வளவுதான். சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆழ்மன குமுறலை வெளிக்கொணருங்கள். ப்ரோ இல்ல பிரகாஷ் ப்ரோ, இல்ல ஃபுல் ரிவ்யூவா சொல்றேன். ஏதாவது ஸ்பாய்லர் பண்றதுக்கெல்லாம் ஒரு கருமமும் கிடையாது அந்த படத்துல. ரிவ்யூவா சொல்றேன் இருங்க. இந்த படம் காலைல போனேன், எப்போ போல இந்த ஷோ பிரேக் ஆயிடுச்சு. அது இந்த ஷோ பிரேக்ல இருந்தது கேடிஎம் இஷ்யூ, அதனால ஷோ இல்லைன்ட்டாங்க. அதனால திரும்ப வந்துட்டேன். அப்புறம் மத்தியானம் நானும் மதன் வருவார்ல நம்ம ஸ்பேஸ்க்கு, 2 பேரும் தான் போனோம். போய் உட்கார ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தானை காமிச்சாங்க. பாகிஸ்தான்ல அந்த ட்ரெய்லர்ல வரும்ல சுடுறது, அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த ஆர்மியில வந்து ஒரு விஷயம் நடக்கும். அவன் பையன் செத்து போயிடுவான். அந்த பையனை, அதாவது இந்தியன் ஆர்மி வந்து அவன் பையனை கொன்றும். அதனால வந்து இந்தியாவை பழி வாங்கணும்னு அதுதான் வந்து நம்ம 7ஆம் அறிவுல வர ஸ்டோரி. வைரஸை வந்து இந்தியாவுக்கு பாய்ச்சி கடவுள் இல்ல, இந்தியா வந்து அடிமையாகணும்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம பாலையா வந்து இதெல்லாம் முன்னாடியே வந்து ஒரு சித்தருக்கு தெரிஞ்சிடும். அதனால வந்து நீங்க ஆழ்ந்த தியானத்துக்கு போகணும்னு சொல்லி பனிமலை ஆயிடுவார். அவரு வந்து பனிமலை ஆயிடுவார். அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம இந்த பாலையா வருவாரு.
அங்க அவருக்கு ஒரு என்ட்ரி ஃபைட் சீன் அந்த நல்லா இருந்துச்சுங்க. அந்த படத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீக்வன்ஸ் தான். அவரோட என்ட்ரி, அந்த சீக்வன்ஸ் அப்புறம் 4 லாங்குவேஜ் பேசுவார்ன்னு நினைக்கிறேன். தமிழ், கன்னடா, ஹிந்தி அப்புறம் இன்னொரு லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் இந்த சிங்கிள் டேக்ல அது அது சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ விட்றாங்கல்ல, என் சவுண்ட எந்த சவுண்டுக்கு எப்படி வெட்டுவேன்னு தெரியாதுன்னு. அந்த இது இருந்துச்சு. அது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த சீக்வென்ஸ் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சாங்கு, அங்க விழுந்த படம் தான். ஏன் நடக்குது, எது நடக்குதுன்னு தெரியல. அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்குது. கமல் கீழ கை காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எனி கனெக்ஷன் ப்ரோ? ஒண்ணும் இல்ல ப்ரோ. அந்த பொண்ணு மட்டும் தான் கனெக்ஷனு. அந்த வைரஸ் ஒண்ணு குடுப்பாங்கல்ல, 7ஆம் இடத்துல ஒரு வைரஸ் குடுப்பாங்கல்ல, அந்த வைரஸ்க்கு ஆன்டிடோட்ட வந்து இந்த படத்துல வந்து கண்டுபிடிக்கிற மாரி அந்த பொண்ணு கேரக்டர் வச்சிருப்பாங்க. அந்த பொண்ண தொரத்திட்டு போவாங்க. தொரத்திட்டு போகையில ஒரு மலைக்குள்ள ஆன்டிடோட்டே அந்த பொண்ணு தானா பல்தான்? இல்ல அந்த பொண்ணு தான் கண்டுபிடிக்கும். ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு தான் ஆன்டிடோட்ட கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் அங்க அந்த எப்பவும் போல அந்த ஆன்டிடோட் கண்டுபிடிச்சோன்னே வில்லன் கேங் வந்து அந்த லேபையே மொத்தமா கொன்றுவாங்க. சம்யுக்தா எல்லாத்தையும் கொன்னுட்டு இன்ட்ரோல் பேக் அங்கதான் வரும். அங்கிருந்து ஓடி போய் பனிமலையில விட்டு ஏத்தும் போது ஏங்க நீங்க என்னங்க ஃபுல் கதையை சொல்லிட்டு ஆட நீங்க அந்த கருமத்தை நீங்க போய் தேட்டர்ல நீங்க என்ன பார்க்கவா போறீங்க? பார்க்க போறதுல ஒரு நீங்க வழக்கு முறையில கேளுங்க. ப்ரோ கோயம்பேட்டி சீனு படத்துல அப்படி என்ன ரிவீல் பண்றதுக்கு இருக்கு? சொல்றது கேளுங்க. எல்லாமே புரியல. இல்ல ஆக்சுவலா இது எனக்கு தெரியும் ப்ரோ. இல்லன்னு சொல்ல. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினேன். அவரும் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. 1-2 விஷயம்லாம் சொன்னாரு. இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் டேல சோ ஃபுல்லா அந்த படம் யாரும் பார்க்காதீங்க, நல்லா இல்லைங்க. இது ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் ஓப்பனிங். உங்க ஸ்பாயிலர் இதுக்கு ஒரு அளவு இல்லையா பரணி ப்ரோ? இதுக்குமா பதறுவீங்க? இதுக்கு நான் பதறதுன்னு இல்ல. பரணி ப்ரோ பல்தான பேச விடுங்க பரணி ப்ரோ. அவர் 1 மாசம் என்னன்னு எங்கள்கிட்ட சொன்னாரு. அவர் பேச விடுங்க நீங்க தயவு செஞ்சு. அவர் எல்லாத்தையும் கொட்டட்டும். ஓகே சாரி பேசுங்க. அதுதான். அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல அந்த பொண்ணு வந்து கார்ல அடிச்சது கையை மிதிக்கும் போது அந்த பொண்ணு கண்ணுல இருந்து தண்ணி வரும். அப்ப வந்து கத்தும் போது பனிமலையை உடைச்சுக்கிட்டு அங்க வருவாரு. அந்த தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அங்க வந்து ஒரு மாஸ் ஃபைட் சீன் இருக்கும். அந்த உண்மையாலுமே அந்த ஃபைட் சீன் பயங்கர மாசா இருந்துச்சு. அந்த ஃபைட் சீன் முடியும் போது ஒண்ணு வச்சாங்கய்யா, ஒரு கிராபிக்ஸ் தலைவனுக்கு அப்படியே சுத்தி வந்து அந்த ஏதோ ஒரு அந்த இது சொல்லுவாங்களே சக்கர வியோகமா அது என்ன இருக்கும். அந்த ஆறா உள்ள வர 5 தலை நாகம் தலைவன் பின்னாடி வரும். அப்படியே நடப்பான். அங்க போடுவாங்க ரோரிங் தாண்டவம்னு. அங்க விழுந்துச்சு படம். அங்கதான் இன்டர்வல். அதுக்கப்புறம் தலைவன் கூட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கா அந்த பாகிஸ்தான்காரங்க சுட்டு கொண்டாங்கல்ல, அங்க போனோன்னையும் அங்க ஒரு 10 நிமிஷம் ஹிந்துனா என்னன்னு தெரியுமா, ஹிந்துத்துவனா என்னன்னு தெரியுமா, சனாதானா என்னன்னு தெரியுமா, சாமின்னா என்னன்னு தெரியுமா, சாமி எப்படி கும்பிடணும் தெரியுமா, எதுக்காக கும்பிடுறாங்க தெரியுமா, இந்த உலகம் ஒழுங்கா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் சட்ட ஒழுங்கா, சாமி இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி ஆத்துன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஆத்துவாரு. ஆத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வல் பிளாக்ல கொன்னாங்கல்ல, அங்க வந்து ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த என்ட்ரி கொடுக்கறதா நம்ம ஆதி. யாரு? நம்ம வில்லன் ஆதி. அவர் வருவாரு. அவர் வந்து நீ அந்த வில்லன் இருப்பார்ல வேதாளத்துல இன்டர்வல் பிளாக்ல ஒரு வில்லன் வருவார்ல பிரகாஷ் ப்ரோ, அவர் யாரு? அவருதான் வந்து இதுல மீன் வில்லன் மாதிரி வருவாரு. அவரோட தம்பிய கொண்டிருப்பாரு இன்டர்வல் பிளாக்ல பாலையா. ஆதி ப்ரோ ஈரம் ஆதி அவர் இல்லையா மீன் வில்லன்? அதுதாங்க அவருதாங்க வருவாரு. சொல்றதை கேளுங்க, அவருதான் வருவாரு. பேயா வருவாரு. பேயா வந்து நீ யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் தெரியுமா, உனக்கு எனக்கு நம்ம உங்க அப்பாவுக்கு என்ன சம்மந்தம் தெரியுமான்னு ஒரு பிளாஷ்பேக் போகும். அந்த பிளாஷ்பேக்ல அந்த வில்லன் அந்த இவர் இருப்பால வேதாள வில்லனோட அப்பா வந்து பிஎம் ஆகணும்னு சொல்லி ஒரு நரபலி கொடுக்க ஒரு 8 பசங்களை கூட்டு வந்திருப்பாரு. அப்பா வந்து அந்த அப்பாவையும் அதுக்கப்புறம் அந்த ஆதி எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுட்டு போயிடுவாரு. ஆனா ஆதி செத்திருக்க மாட்டாரு. ஆதி சாகாம பில்லி சூனிய மந்திர தந்திரத்தெல்லாம் நம்ம அருந்ததி படத்துல வர பசுபதி மாதிரி கத்துக்கிட்டு மறுபடியும் பாலையாவை கொல்றதுன்னு சொல்லி கூட்டு போவாரு. அங்க கூட்டு போவாரா, அங்க கூட்டு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க திடீர்னு பார்த்தா இவங்க வந்தோடனே இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவர் அட்டாக் பண்ணனே சூலாயுதத்துக்கு கொஞ்சம் பவர் கம்மியாயிரும். அதனால பக்கம் தாடி வந்தீங்கன்னா நம்ம அனுமாரோட பொம்மை இருக்கும், அனுமரோட சிலை. அவரை வேண்டிக்கிட்டு இவருக்கு வந்து அனுமர் பவர் வந்துடும். அந்த சூலாயுதத்தை வந்து அங்க குத்திட்டு கதாயத்தை எடுத்துடுவாரு. கதாயத்தை எடுத்தோன்னையும் எல்லாத்தையும் அடிச்சு போலான்னு பொழந்துட்டு வானத்துல அப்படியே ஒரு அடி அடிப்பாரு. நம்ம ஆதி அப்படியே வானத்துல பறப்பாரு. வானத்துல பறந்துட்டு இவர் அந்த கதாயத்தை மேல பறந்து அப்படியே ஹனுமரா மாறி திருப்பி அடிக்கல நம்ம ஆதி வந்து செத்திருக்க மாட்டான். ஹார்ட் பீட் இருக்கும். அந்த ஹார்ட் பீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கதாயத்தை குத்தி எடுத்து காது கிட்ட வச்சு ஹார்ட் பீட் வர பார்ப்பாரு. அதுக்கப்புறமும் கம்முன்னு இருந்தாரா,
அதுக்கப்புறமும் போயிட்டு அவங்க அம்மா இறக்குற சீன் ஒண்ணு இருக்கும். அவங்க அம்மா இறக்குற சீனுக்கு வந்து பாலையா கெட்டப்ல சிவன் இருக்கார்ல, அவரே உருமாறி வந்து கொல்லி போட்டு போகையில, அந்த அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பிரேதாத்மா வந்து, "நீ என் பையன் கிடையாது, சிவன் தானே வந்திருக்கேன்னு" ஆமான்னு சொல்லி சிவனா பாலையா வந்து அப்படியே சிவனா மாறுவாரு. ஏன் நீங்க வந்தீங்கன்னு கேட்டா, உன் பையன் அங்க எனக்காக வந்து நாட்ட காப்பாத்த சண்டை போட்டுட்டு இருக்கான். அதனால அவனோட கடமையான கொல்லி வைக்க நான் தானே வரணும். என் வேலைய அவன் பார்க்கும்போது, அவன் வேலைய யாரு பார்க்கறது? நான் தானே பார்க்கணும். அதனால தான் நான் வந்தேன்னு சொல்லி ஒரு டயலாக்க பேசிட்டு, அங்க இருந்து கிளம்பிருவாரு. வாங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் என்னோட இதயத்துல இடம் குடுக்குறேன்னு சொல்லி, அந்த அம்மாவோட ஆவிய வந்து இவரு எடுத்துட்டு அப்படியே கிளம்பிருவாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த தியானத்திலிருந்து நம்ம பாலா எந்திரிச்சுருவாரு. அவன் எந்திரிக்கும்போது, அவங்க இறந்த அவங்களோட கையில எலும்பும் கொஞ்சம் சாம்பல் இருக்கும். அத கொண்டு போய் அவங்க அவனோட அண்ணன் பையன் இருக்கான்ல, முரளிகிருஷ்ணாவோட பொண்ணும் தண்ணீல கரைப்பாய்ங்க. தண்ணீல கரைச்சதுக்கு அப்புறம், அங்க வந்து இதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு, ஏதோ பஞ்ச் டயலாக் பேசுவாரு. அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் டயலாக் எல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கூத்து. அந்த சூலாயுதத்த வந்து பாத்தீங்கன்னா, ஹனுமர்ட்ட குடுத்துட்டு வந்தார்ல, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். என் நாட்ட அழிக்க நினைச்சவன் சாமி. அப்பா 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 இருப்பா அட இருப்பா இருண்ணா, என்னப்பா ஸ்பாயிலர் சொல்ல இருக்க? அட இருண்ணா, இன்னும் ஃபுல்லா பினிஷ் ஆகல. இதுக்கப்புறம் தானே மெயின் ட்விஸ்டே இருக்குது. நீங்க வேற. அங்கிருந்து அப்பா என்னப்பா இன்னும் படம் பார்க்கலப்பா, ஸ்பாயிலர் பண்ணாத. அந்த கருமத்தை நீங்க இல்ல நான் பார்க்காதானா full கம்முன்னு story இருந்தா. தான் சொல் நீ வேற. அப்பா நம்ம பாலையா ஃபேன். பாலையா ஃபேனா இது? பாத்து இது பாலையா படம் இல்ல. மோ- ம், பிரகாஷ் அஜித் பிரகாஷ் ப்ரோ, அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாமா? இல்ல 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 அதாவது படத்துல ஒரு சிம்பல் டைலாக் நோ நோ வரும்னு நோ நோ கேள்விப்பட்டேன். நோ இந்த நோ ஒரு நோ நோ டைலாக் நோ மட்டும் நோ நான் நோ நோ சொல்லிடுறேன். நோ இந்த நோ ஒரு நோ. டைலாக் மட்டும் நான் சொல்லிக்கிறதுக்கு வந்து எனக்கு பர்மிஷன் தரியா? அவர் ஃபுல் ஸ்டோரி சொல்றாரு. நீ இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல, ஒரே டைலாக் மட்டும். கோவிலுக்கு போனவனே நீங்க எங்களை 2 நாள் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அந்த டைலாக் நான் சொல்லலாம்னு நினைச்சேன் நான். ஏன்னா 2 நாள் வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஏன் அப்படின்னு இவர்கிட்ட கேட்கும்போது, உங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா 2 நாள் வச்சு இருக்க வச்சு அவங்கள கவனிச்சு அனுப்புவீங்களே, அந்த மாதிரி கடவுளுக்கு உங்களுக்கு பிடிக்கிற நாள் தான் 2 நாள் உங்களை வந்து இங்க வெயிட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்றதாகவும் கேள்விப்பட்டேன். ஏங்க அத கூட பரவாயில்ல. இன்னொன்னு இருக்கு. சாவ முடிவு பண்றது 2 தான். ஒண்ணு காலம், இல்லைன்னா இன்னொன்னு என் சூலம். இது மலையில மலையில போற ஓனாவத்துங்கிற நீ அப்படி அது இல்ல, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் கிளைமேக்ஸ்ல வர டைலாக் ப்ரோ. அதுக்கு தான் நான் லீட் எடுத்தேன். நீங்க தான் என்ன ஏன் தடுத்து அவர் நிறுத்திட்டீங்க. ஒரு ஃப்ளோல போறவர் தடுத்து நிப்பாட்டி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ப்ரோ கேக்குறீங்க. ஏங்க ஸ்பாயிலர் இருங்க. பண்ணா எப்படி ப்ரோ படம் ஏங்க பாக்குறது? இந்த படத்தை அவர் என்ன சொல்ற ஸ்டார்டிங்ல, இந்த படத்தை யாரும் பார்க்க போறது இல்ல. ஸ்பாயிலர் பண்ணாலும் இந்த படத்துல பாதிப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் லாஜிக் இல்ல மேஜிக் தான். அதனால நான் சொல்றேன்னு சொல்லிட்டு தான் மேஜிக் சொல்றாரு இருக்குல்ல, ஸ்டார்டிங்ல. மேஜிக் இருக்கா இல்ல ப்ரோ பிரகாஷ் ப்ரோ? நீங்க அவரு தான் சொல்லணும். பார்த்தாதான் சொல்லணும். நான் பார்க்கல. அவர் சொல்றே ஏன்னா ஸ்பாயிலர் அந்த கேட்கறவங்க மேஜிக்காக ஸ்டார்டிங் இல்ல மத்தவங்க பாப்பாங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ 100 பேர் இல்ல லிசனர்ல அவர் இருக்காங்க. ஸ்பாயிலர் அலர்ட் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு ஸ்பாயிலர்னு அட சொல்லிட்டு சொல்றாரு. இருங்க ப்ரோ, நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் நாள் ஸ்பாயிலர் பேச மாட்டோம்ல, அதுக்கு தான் சொல்றேன் ஆனா நானு. ஃபர்ஸ்ட் நாள் ஸ்பாயிலர் பேச மாட்டோம். இப்ப எல்லாம் ஸ்பாயிலருக்கு தயாரா இருக்கவங்க தான் லிசனர்ல இருக்கிறாங்க. பரவாயில்லன்னு சொல்லி என்டர்டைன்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைங்க, அவ்வளவுதான். நானே இன்ட்ரோ பிளாக்ல ஸ்டாப் பண்ணேன் சுகுமார் ப்ரோ. அவர் தான் வந்துட்டு இல்ல 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 நான்லாம் பாலைய வெறி கொண்ட ஃபேன் பிரகாஷ் ப்ரோ. நான் பார்த்தே தீருவேன். என்ன அஜித் எல்லாமே ஸ்பாயில் பண்ணிட்டா எப்படிப்பா? இது சரி என்ன அப்பனா அவர் பண்ணுங்க. என்னன்னா, ஒரு நிமிஷம் சரி மைக்ல ரைட்டு. கேட்டுருங்க. அவர் சொல்லிட்டு பாவம். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ல, சொல்லு பார்க்கலாம். ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. ஓட்டி விட்டு பாருங்க. ஓடிடி வேணாம், தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு சொல்லணும். என்னப்பா ஒரு படம் வந்திருக்கு. சுகுமார் ப்ரோ இவ்வளவு பேசுறாருல, அவர் எப்ப ஷோ புக் பண்ணிருக்காருன்னு கேளுங்க. போக மாட்டாரு. ப்ரோ கொஞ்ச நேரம் நீங்க வந்து ஹெட்செட்டை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழட்டி வச்சுக்கோங்க ப்ரோ. பல்தான பேச விடுங்க. பல்தான் பேசிட்டு அவர் ரொம்ப இதுல இருக்காரு. அவரு மனக்குமுறல் இல்லப்பா, இருக்கு. நம்ம இதுக்கு வந்துட்டு அகெயின்ஸ்டா இருக்கு ஸ்பேஸ்க்கு. ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் நாள் ஒரு படத்தை இப்படி பண்ண மாட்டோம். நாளைக்கு பாலையா படத்தை இப்படி பண்ணோன்ற ஒரு இது ஒரு நம்ம ஸ்பேஸ்க்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ப்ரோ அவரு இல்லங்க, அவரு ஃப்ளோல போகாம நிப்பாட்ட வேணாம்னு விட்டு அவர் போயிட்டாரு. எங்கேயோ போயிட்டாரு. அவர் கிளைமேக்ஸ் இல்ல ப்ரோ, அது எவ்வளவு மோசமான படமா இருந்தாலுமே நம்ம இல்ல அது ஃபர்ஸ்ட் நாள் நம்ம புரியுது. பண்ணது இல்ல. இல்ல சுமார் ப்ரோ. அவர் என்ன நான் அவர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆரம்பிச்சாரா, ஏதோ முடிச்சுட்டாரு போல இருக்கு பார்த்தா, அவருக்கு கதை ஸ்கிரீன் பிளே புக் வாங்கின மாதிரி இந்த அதுதான் சொல்றேன், படத்தை பார்த்தாரு. ஸ்கிரீன் டைலாக் பிளே புக் வாங்கின டைலாக்காவே மாதிரி வருது. அவர் சொல்லிட்டாரு. சொல்லும் போது நம்ம நானு நிப்பாட்டலாம் பார்த்தா டக்குனு பார்லி நிப்பாட்டினாரு. எத்தனை பேர் இன்டர்வல் எஃப்எம் கேப்பீங்கன்னு தெரியல. இதுல 106.4 அது என்ன எஃப்எம் தெரியல. அதுல வந்து ஒரு படத்தோட கதையே பேசுவாங்க அப்படியே. நிறைய எஃப்எம்ல அந்த மாதிரி வந்துட்டு ஒரு படமே வந்து அந்த மாதிரி வந்து அஜித் வந்து சொல்றது பார்த்தா, நானும் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், சரி ஏதோ சும்மா ஒரு சீனை மட்டும் தான் சொல்றாருன்னு பார்த்தா, கட் பண்ணி அடுத்த டேக்குன்னு நரேஷன் போயினே இருக்கு. ஏடாடா மனக்குமுறல் இருக்க. எனக்கு இவங்க படம் எடுத்தா பரவாயில்லைங்க.
அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்துல ஹனுமன் ஃபைட் ஒன்று, சிவன் ஃபைட் ஒன்று, அது ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் அம்மா சென்டிமெண்ட்டுக்கு ஒரு 10 நிமிஷம். அது போக மீதி 1 மணி நேரம் இந்துனா என்னன்னு தெரியுமா, இந்துத்துவானா என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு ராமாயணத்தை பத்தி தெரியுமா, பகவத்கீதையை பத்தி தெரியுமா, பகவத்கீதையில இருந்து தெலுங்கு ராமாயணத்தை ஏங்க இதையே போட்டு 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 எப்பா சாமி நான் சாமி கும்பிடுறையா என்னை விட்டுறியா நான் கும்பிடுறையா அப்படின்னு மாத்துற அளவுக்கு பேசி வச்சிருக்கிறாங்க. என்னால முடியல. தெலுங்கு ஸ்டேட்டே இந்த மாதிரி போயிருச்சே ப்ரோ, அதான் வருத்தமா இருக்கு. தெலுங்கு ஏங்க ஸ்டேட்டே நீங்க ஒரு வேற இந்துத்துவா அதை நோக்கி கிளைமேக்ஸ் போயிருச்சு. தான் உச்சகட்டத்துக்கு. நீங்க எல்லாம் கிளைமேக்ஸ் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கிளைமேக்ஸ். ஏ ரோபோட் தமிழ் ட்விட்டர் கம்யூனிட்டிலேயே பல்தான அளவுக்கு அகண்டாக்கு வந்து யாருமே ப்ரோமோட் பண்ணல. அதனால அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அந்த படத்தை பத்தி பேச. பிரகாஷ் ப்ரோ ப்ரோ மனசாட்சியே அவர்தான் இந்த இல்லாம படத்து டைரக்டரா ப்ரோ? இல்ல இல்ல சரவணா இல்ல படம் இல்ல ஒரிஜினல் இல்லப்பா. டைரக்டர் அவர் என்ன தானே? இருந்தாலுமே அந்த ஏழு அன்னைக்கு ஸ்பேஸுக்கு அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அதான் இந்த ஈவெண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு அப்போ ஒருத்தர் வந்துட்டு ஜெய்பாலன் பேசிட்டு போனார்ல, அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு நான் அதுக்கப்புறம் இது பண்ணலான்னு இருக்கேன். ஏ ரோபோட்டிக்ஸ் எல்லாம் கூட்டு வந்து பண்ணா இல்ல நம்ம ஸ்பேஸ்லயே பல்தார் தான் அந்த படத்துக்கு வந்துட்டு 10 டிக்கெட் கிவ் அவே எல்லாம் கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து எல்லா ரைட்ஸும் இருக்கு அந்த படத்தை பத்தி இருக்கு, பேச. ரைட்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. 4 பாலையா வர்றாரு, 5 பாலையா வர்றாரு, கிளைமேக்ஸ்ல என்னென்னமோ சொல்றாங்க. இந்த இந்த இதுல சூளத்தையே வச்சு ஹெலிகாப்டரோட அந்த இது ரெக்கையை வந்து பறக்க விடுறாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் என்னென்னமோ அவாய்ட் பண்ணிட்டு சொல்றாங்கப்பா. அண்ணா நீங்க வேணா அதுக்கு மேலேயே ஒண்ணு இருக்குண்ணா. டேங்கர் இருக்குல்லண்ணா, டேங்கரு அந்த ராக்கெட் லான்ச் பண்ணும்ல டேங்கரு, ஆமா, அதை ஒத்த கால்ல டிராவல் பண்ணிட்டு வருவாருண்ணா, ஒத்த கால்ல ஓட்டிட்டு வருவாருண்ணா மேலன்ட்டு. அந்த கண்ட்ரோல் எப்படி மேல வந்துச்சு எனக்கு தெரியலண்ணா. இல்லப்பா இது வந்து எனக்கு தெரிஞ்சு தோழருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவர் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாரு. இவர் ஒருத்தர் காமெடி பண்ணிக்கிட்டு. என்ன படங்க? இந்த மாதிரி இருந்தாதான் அது போயப்பட்டி படம் bro. அகண்டா 2 நல்லா இருக்கான் ப்ரோ, போய் பாருங்க. வேணாங்க, நான் ஒன்னே பார்த்திருக்கேன், அது வேணாம். இல்ல இதுக்கெல்லாம் கிடையாது, ஐடியாலஜிக்கெல்லாம் கிடையாது. பட் அது படமாவே என்னடா கமர்ஷியலா என்ன இருக்கும். இல்ல இல்ல கருமண்டா இதுன்ற கமர்ஷியலா மாதிரி தான் இருக்கான், இருக்கும். நீங்க வேணாம். என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு வந்து போர் அடிக்கும் போது நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன் புக் பண்ணிட்டு போயிட்டு நான் நீங்க வந்து பார்க்கலாம். போர் அடிக்கும் போது வீட்டுல படுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மாவே படுத்திருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அதாவது எதுக்கு நம்ம வந்து எந்திரிச்சு போய் தியேட்டர்ல போய் ஒரு விஷயத்த, நமக்கு பிடிக்காத விஷயத்த அனுபவிச்சுட்டு வரணும்னு இருக்குல்ல, அது தேவையே கிடையாது. அதுக்கு நான் வந்து பேசாமே சும்மா படுத்திருப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சும்மா படுத்தானே இருக்க போறீங்க, அதுக்கு போயிட்டு வரலாம்னு. நான் ஒரு நாள் பூரா வெட்டியா இருப்பேன். ஆனா இவ்வளவு வெட்டியா போய் அந்த நேரத்தை இப்படி செலவழிக்க மாட்டேன். ஆதி ப்ரோ ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்க. தமிழ் படம் 3 நீங்க ஒர்க் பண்றீங்களா? அமுதன், டைரக்டர் அமுதன். அமுதன் தமிழ் படம் 3 பண்ணலையே. பண்ணலையா? கொஞ்ச பண்ணல. நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்துச்சு. ஓகே. இல்ல 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 அவரு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கேள்வி பதில்ல வந்து இந்த மாதிரி தமிழ் படம் 3 பண்றீங்களான்னு சொல்லிட்டு, எப்படி வடச்சென்னை 2 எப்ப பண்றீங்கன்னு கேட்கும்போது வெற்றிமாறன் தான் சீக்கிரம் அப்படின்னு, லோகேஷ் கனகராஜ் கைதி 2 கேட்கும்போது எப்படி இருந்தா பண்ணிடுறோம் அப்படின்னு அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே ப்ரோ. 3 பண்றது இப்ப சரியும் கிடையாது. ஒரு ஒரிஜினல் ஹிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்றதா சரியா இருக்கும். ஆமா ப்ரோ, நான் தமிழ் படம் 2 ஓப்பனிங் ஷோலாம் போனேன். அதுவும் கடைக்கட்டி சிங்கமும் ஒரே நாள்ல ரிலீஸ் நினைக்கிறேன். அந்த படத்தை விட இந்த படத்துக்கு தான் சரியான ஓப்பனிங். பிஎன்சிலேயுமே. ஆமா, ஆனா லாங்கர் ரன் அதுக்கு இருந்துச்சு, பட் ஓப்பனிங் வந்து இதுதான் இருந்துச்சு. ஆமா ப்ரோ, யங்ஸ்டர் தான், ஃபுல்லா யங்ஸ்டர் தான் வந்திருந்தாங்க நான் போன ஷோ. அந்த டைம்ல என்ன மாதிரி ஒரு போஸ்டர் கேம்பெயின், அப்பா மறக்கவே முடியாது. எனக்கு ஒன்னோட போஸ்டர் கேம்பெயின் ரொம்ப. 2 வந்து நம்ம அது பக்கத்துலயே இருந்து பார்த்தோமா, அதனால அது அவர். ஆனா 1 வந்து வரும்போதெல்லாம் அப்படியே இதுவா இருந்துச்சு. அது ரொம்ப வருஷத்துக்கு வந்து அந்த 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆஃப் தமிழ் படம் எல்லாம் போடும்போதே கூட நான் அந்த போஸ்டர்ஸ் தான் போடுவேன். அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம். அண்ட் அந்த டைம்ல போட்டி வேற போட்டுட்டு இருப்பாங்கல்ல 2 பேரும். இல்ல நீங்க சொல்றது எண்டு கார்டு, நான் சொல்றது போஸ்டருக்கு கேம்பெயினுக்கு ஒரு சண்டை மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. பிளான் பண்ணி பேசி. ஆமா, இவர் வந்து வெங்கட் பிரபு ஹாலிடே அப்படின்னு கோவா பிரபு போவாரு, இவர் சிஎஸ் முதல் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் விடுவாரு. அப்புறம் அது அந்த மாதிரி போட்டி போஸ்டரா விட்டுக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும் மாறி மாறி. செமையா இருக்கும் அந்த இது. எங்களோட வயசுல அதெல்லாம் தெரியல ப்ரோ, போன்ல அதுங்காட்டி. ஆமா, எனக்கு நான் கலைஞர் டிவில தான் அந்த படம் பார்த்தேன். நேத்து ஒரு டாபிக் போச்சுல ப்ரோ, நான் அந்த நியூஸ் பேப்பர் மேட்டர் சொன்னல, அதுல அந்த ஒரு மனுஷனோட உடம்ப போட்டு இது நரம்பு இது மூளை அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த தமிழ் படத்துக்கு செம்மையா இருக்கும். இது கண்ணு வந்து அநியாயத்தை கண்டா பொங்கும், நரம்பு வந்து துடிக்கும், இந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டிருப்பாங்க.
ஆமா. யாரு வெங்கட் பிரபு அசிஸ்டண்டா? அவரு அமுதன் வெங்கட் பிரபு அசிஸ்டண்டா? இல்ல 2 பேருமே. அமுதன் வந்து யார் அசிஸ்டன்ட்டுமே இல்ல. அவர் இந்த ஆட் ஃபீல்ட்ல இருந்து அப்படியே வந்துட்டார். ஆட் ஃபிலிம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டார். ஓகே. ஆனா 2 வந்து அநியாயமா இருக்கும். எப்படின்னா அன்னைக்கு காலையில சர்க்கார் போஸ்டர் வந்திருக்கும். அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அதோடைய ஸ்பூஃப் போஸ்டர் வரும். லேப்டாப் நோன்றது ஆமா ஆமா. நிறைய போஸ்டர் இருக்கும் தமிழ் படம் 2 ஆக்சுவலா மாநாடு வெறித்தனமா இருக்கும். மாநாடு பாகுபலி பாகுபலி வந்து சென்சார் சர்டிபிகேட். மாநாடுக்கு அவர் போட்டிருந்தாரு பாத்தீங்களா? மாநாடுக்கு வந்து அன்னைக்கு காலைல அவர் வந்து போட்டிருக்காரு. அன்னைக்கு மதியம் வந்து இந்த போஸ்டர் வந்துச்சா, வெங்கட் பிரபு கோட் பண்ணி இதே என்னடா பண்றீங்க, எப்படா அதுக்குள்ள அடிச்சீங்க, இப்பதானடா ரிலீஸே பண்ணோம் அப்படின்னு. அப்புறம் துப்பறிவாளனு, விவேகம் நிறைய ப்ரோ. பாகுபலியோட இருக்கிறதுலே அல்டிமேட் என்னன்னா டிக் வந்து அதுல அந்த விண்வெளியில ஸ்பேஸ் ஷிப்குள்ள செஸ் விளையாடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க உட்காந்து சீட்டு விளையாண்டு இருப்பாங்க ஸ்பேஸ்ல. ஆமா. அப்புறம் ஜோக்கரோடது ஒண்ணு இருக்கும். ஒருத்தர் எவ்வளவு சீரியஸா அகண்டா 2 வந்து தமிழ் படம் 3 மாதிரி அழகா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க டைரக்ட் ஒரிஜினல் தமிழ் படம் 3க்கு போறீங்க. அவர் அஜித் பல்தன் எவ்வளவு மனம் வந்திருக்காரு. 10 டிக்கெட் கிவே கொடுத்து முதல் நாள் ஷோ தியேட்டருக்கு போய் ஷோ தள்ளி போய் கேடிஎம் படம் தள்ளி போய் அதுக்கப்புறம் மத்தியானம் ஷோ உட்காந்து அவர் உடனே பார்த்து அதையும் பார்த்து முழுசா முடிச்சு வந்து உட்காந்து ரிவ்யூ போட்டு புலம்பிட்டு இருக்காரு. அவர் உட்காந்து அவரு கேன்சல்னாங்க ஷோஸ் கேன்சல் ஆகி மதியானத்துல ஆரம்பிச்சு 12 மணிக்கு 11:50 தான் முதல் ஷோ ஸ்டார்ட் ஆகி அது படம் ஓடிருச்சு. அதை பத்தி பேச வந்தாரு. அவர் பேசிட்டு இருந்தாரு. அவரை தடுத்து நிப்பாட்டினார் சுகுமார் ப்ரோ. என்ன போங்க, ஒருத்தர் படம் 15 டிக்கெட் செலவு 12 டிக்கெட் செலவு பண்ணிருக்காரு. அதை பார்த்து ஒரு உரிமையா திட்ட கூட விட மாட்டீங்க, போங்க. சரி சுதன் ஒரு புது ஸ்பீக்கர் வந்திருக்காரு. மத்தவங்க எப்படி ப்ரோ ஆதிலாம் வந்து பார்க்கணும்னு நினைச்சாருன்னா எப்படி ப்ரோ பார்க்க மாட்டாரு? ஆல்ரெடி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பார்க்க மாட்டேன்னு சொன்னவரை போய் பார்க்கறேன்னு சொல்லி என்ன அவர் வந்து மேக்ஸ் கூட தான் பார்க்க மாட்டேன்னாரு. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணல. சுமாரா நீ எப்பனா பார்க்க போற? இங்க பாருங்க, சுகுமார் போற படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தாருன்னா நீங்க கொடுத்த 10 டிக்கெட்டுக்கு மாதிரி அவர் வந்து நான் உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிவே அகண்டட்டுக்கு தரேன். பிரகாஷ் ப்ரோ என்னதான் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எனக்கு இப்படி பழி வாங்க கூடாது பிரகாஷ் ப்ரோ. ஆனா ஒண்ணு மாட்டாரு. இல்ல பரணி ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்கான். என் கூட ஒரு மனுஷன் வந்தாப்ல, நம்ம ஸ்பேஸுக்கு வர்றாரு மதனு. என் கூட வந்த மனுஷன் தமனோட பிஜிஎமையும் தாண்டி அந்த மனுஷன் தூங்கிட்டாப்ல பக்கத்தாடியே. ஒரு பின் குறிப்பு, பல்தாட் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து அகண்டா வந்து 500 crores கலெக்ட் பண்ண சொன்னார். 500 crores. எனக்கு ஸ்டாக் ஆயிட்டு இருக்கேன். அப்பயே நம்ம சொல்லியாச்சுல அவர் வாயில வரும்போது சந்தோஷம். ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற படம் பூராமே அவரு தான் திட்டுறாரு. முதல் நாள் ரிவ்யூல வந்து அவரு தான் திட்டுறாரு. அதனால வந்து அதனாலதான் கேட்டது அவரோட எக்ஸ்பெக்டேஷன் பிலிம்ஸ் என்னன்னு. அவரு பயங்கரமா எதிர்பார்த்தாரு. ஆனா இந்த வாட்டி அவர் பழிக்காது. அவர் சொல்றது பயங்கர படங்கள் இருக்குல்ல, அதுல 2-3 பழிக்காது. ஏன்னா அவர் பிளான்டா சொல்றாரு இந்த வாட்டி இதெல்லாம் பிளாப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அதனால இந்த 2026 பழிக்காது. ஆனா இது வரைக்கும் அவரு ஒரிஜினல் ஹைப்ல இருந்த எல்லா படமும் அவரே கழுவி ஊத்துனா கூட பரவாயில்ல, கிளீனா இருக்கும். இவர் கழுவி ஊத்துறதோட தாண்டி கழுவி ஊத்துறாரு. எங்க கேம் சேஞ்சர்ல ஆரம்பிச்சிச்சு ஜனவரியில, அகண்டா 2ல முடிஞ்சு. பல்தான் சூப்பர் பல்தான். ப்ரோ ஆரியா 40 மூவி நடிச்சிட்டாரா ப்ரோ? அவர் கேமியோவே 10 படம் பண்ணிருப்பாரு. அதையும் கணக்கு எடுத்துக்கோ. ஆதி ப்ரோ மகாசேனா நல்லா இருக்கு, போயிட்டு வாங்க. அது வேணா டிஃபரெண்டான ஸ்டோரி ஆதி ப்ரோ. ஹைப்பர் லிங்க்டு. என்ன படம்யா இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம்? மகாசேனா இதெல்லாம் யார் நடிச்சது? கேலக்ஸி ஸ்டார் விமல் நடிச்சது. கேலக்ஸி ஸ்டார் விமல் நடிச்சது. இல்ல ஆக்சுவலா ஆதி ப்ரோ சுகுமார் ப்ரோ ட்வீட் போட்டிருக்காரு. அந்த டைரக்டர் பேசினது அவதார்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கான். அதே மாதிரி காந்தாரா 2 அந்த மாதிரி இதுல இருந்தெல்லாம் ஒரு இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. இந்த படத்தை கதையா எடுத்திருக்கிறோம். எங்கள்கிட்ட பட்ஜெட்டா பெருசா இல்லைன்னாலும் ஸ்கேலா வந்துட்டு நல்ல படம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது பிரச்சனை இல்லைங்க. ஆனா நான் உங்களெல்லாம் நம்ப மாட்டேன். நான் அந்த மஞ்சள் டிபி வச்சு ஒருத்தர் இருக்காருல, அவர் சொன்னார்னா மட்டும் தான் நம்புவேன். அவர் பொட்டு வச்சு அம்மந்தாயி பா அப்படின்னு சொன்னதான் வருவேன். சொல்லி விடுங்க.
அவர் கூட பிரகாஷ் தான் ராஜ் மங்களவாரம் பார்க்க சொன்னாரு, நீங்க பாத்தீங்களா? பாத்துட்டாரு. பார்த்தேன் இல்லைங்க. சரி சொல்றாரு இல்ல இல்ல சொல்றாரு மகாசேனா உண்மையிலேயே பரணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டுன்னா மேக்கிங் மட்டும் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. ஆனா ஸ்டோரியா நல்லா தான் கொண்டு போறாங்க. நான் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு பரணி வந்துட்டு ஓவரால் நிறைய இப்போ பேசும்போது கூட ஒரு 7-8 பாசிட்டிவ் சொல்லிட்டு கம்மியா மார்க் போட்டிருக்கான். அதான் என்னன்னு புரியல. அந்த படத்துல ப்ரோ யானை நல்லா ப்ரோ நடிச்சிருந்து. தேங்க்ஸ் ப்ரோ. நான் ஸ்பீக்கர்ல இருந்து போய்க்கிறேன், வேற யாருக்குன்னா கூப்பிடுங்க. ஓகே ப்ரோ. ஓகே தேங்க்யூ. வந்தாரு. இங்க யாரு 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 இல்ல ஒருத்தர் ஸ்பீக்கர்ல இருந்து போய்க்கிறேன்னாரு. அது நான் அந்த டாட் டாட் வச்சு வந்தார்ல, டாட்டா டாட். டாட்டா ஏன் புது ஸ்பீக்கர் ஒருத்தர் வந்தாருங்க, அவர் தான் பேச விடாம போறாரோன்னு நினைச்சிட்டேன் நான். அவர் இருக்காரு, தினேஷ் அவரு. இல்ல இல்ல அவர் மட்டும் தினேஷ் இல்ல, ப்ரோ இன்னொருத்தர் வந்தாரு, அவர் தான் கொடுத்தேன், அவர் பேச சொன்னா முன்னாடி பேச மாட்டேன்ட்டாரு. பிரகாஷ் ப்ரோ ஏன் ப்ரோ விமல் கரெக்டா நல்லா தானே பண்ணிட்டு இருந்தாரு, திடீர்னு வந்து என்ன ஆச்சு? என்ன நல்லா பண்ணிட்டு இருந்தாரு? கடைசி என்ன கடைசி அவர் படம் ஏதோ விமல் எப்பங்க பண்ணாரு? நல்லா நல்ல விலங்கு பண்ணான்? படம். விலங்கு வரையும் நல்லா தானே இருந்தாரு. அது வெப்சீரிஸ் விலங்கு விலங்கு வரைக்குமா? மட்டும்தான் ஏங்க இருந்தது. ஏங்க ஏங்க நடுவுல விலங்கு மட்டும் தானே நல்லா பண்ணாரு, வேற ஒண்ணும் விலங்கு வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, என்னமோ சொல்றீங்க. இல்ல ப்ரோ போகும் இடம் போகும் வெகு இடம் தூரமில்லைன்னு ஒண்ணு போகும் இடம் பண்ணாரு. வெகு தூரம் இல்லை எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இல்ல ரீசெண்டா ஒரு காமெடி மூவி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அது ஆனா வந்து பெருசா எது எது கலாட்டா ஃபேமிலியா ப்ரோ? எது கலாட்டா ஃபேமிலிங்க. இல்ல 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 கட்டி இல்ல இல்ல ராக்கியா? எனக்கு தெரியும் எது. பரணி இல்ல, நான் சொல்றேன் பரணி ப்ரோவோட ஃபேவரட் வந்து லேடி கெட்டப்ல வில்லனா நடிச்சிருப்பாங்களா, அந்த படத்தை சொல்றேன். தெய்வ ஏன்னா மச்சான். அவர் 2 வாட்டி பேக் டு பேக் ஷோ பார்த்தாரு. மரணி ப்ரோ தெய்வ மச்சானா? தெய்வ மச்சான் கரெக்ட் கமல். தேங்க் யூ so மச். இல்ல அதுதான் அந்த தெரியல, படம் ஒரு நல்ல ஆக்டர், நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ எப்பவுமே சொல்லுவாரு அவர் பத்தி, இவர் வந்து ஒரு ரீடிஃபைன் பண்ணுவாரு சினிமாவை அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கு ரீடிஃபைனா? நான் அது இந்த ஏதோ இந்த அது ஏதோ மஞ்சப்பை களத்துல சொல்லி இருப்பாரு. அதை நீங்க இப்ப ஆக்சுவலா எடுத்துட்டு வந்தது தப்பு. சுகுமா ப்ரோ அவரு இந்த இன்டர்வியூ கொடுக்குறாருல, அது வேணா ஃபன்னா இருக்கு கொஞ்சம். ஆனா இது ஃபன்னா இல்ல. ஏன் படம் உனக்கு உண்மையிலேயே யாழி சீன் நல்லா இருக்குன்னு தானே போட்டிருந்த? நான் யாழி சீன் நல்லா இருக்குன்னு யாழி போட்டிருந்தா சீனு அது ஒரு scene காமெடி மட்டும்தான் நல்லா படமா? இருக்குன்னு சொன்ன என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருங்க நான் இந்த யாழி சீன் நல்லா நெகட்டிவிட்டியா இருந்துச்சு. பரணி ப்ரோ? நெகட்டிவிட்டி பரப்புறீங்களா இங்க ஆமா ஆமா அதுதான் ஸ்பேஸ்ல? நான் சொல்ல வந்தேன். ஆமா இதுக்கு முன்னாடி நான் நெகட்டிவ் ட்வீட்ஸே போட்டது இல்ல பாருங்க. அது டெய்லி வழக்கமா தான் போடுவீங்க. பரப்பக்கூடிய வாழ்க்கையில பரப்பக்கூடிய மொத ஆள் தானே டைம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்றான். வாழ்க்கையில மொத டைம் ஸ்பேஸ்ல பரணி உண்மை பேசியிருக்காரு. இனிமேட்டு நான் நெகட்டிவிட்டி அதிகமா ஸ்ப்ரெட் பண்ண போறேன். போதுமா? ஒரு இப்ப குறிப்பிட்ட சொன்னது ஃபேமிலி மாத்திரம். மேலதான் நீங்க வந்து நெகட்டிவிட்டி அதிகமா குறிப்பிட்ட ஸ்ப்ரெட் ஃபேமிலி பண்ணுவீங்க. பேரு ஏங்க இருங்கங்க, அப்படி எல்லாம் கிடையாது சன் கமல். ஃபேமிலி. நான் வேற என்ன அதுவும் பாத்தீங்கன்னா போட்டிருந்தேன்? சன் ஃபேமிலி. இருங்க கமல் சொல்லுங்க கமல். இன்னைக்கு உங்க படத்தோட ப்ரோமோ வந்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. சரி அதெல்லாம் அதெல்லாம் விடுங்க, இத சொல்லுங்க பிரகாஷ் நீங்க. ப்ரோ, இந்த கடல்ல இருக்கிற திமிங்கலத்தை புடிச்ச நான் எலும்பு இவ்வளவு போகும், தோல் இவ்வளவு போகும், சதை இவ்வளவு போகுங்கிற மாதிரி இன்னைக்கு கமல் ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட் வருது, ராம்குமார் ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட் வருது, டீசர் வருது, போஸ்டர் வருது, என்னென்னமோ ஏதேதோ வருது. நீங்களே கடைசி வரைக்கும் எப்போ எடுத்த ஒரு வீடியோ மட்டும் தான் விட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சு? ஏன் எதுவுமே வரல? வாட் இஸ் த ரீசன்? வா ஆக்சுவலா வா என் தேவதையே, அதுதான் காரணம். படைப்பர்னால படைப்பர் டேட் லிட்டில் பிரின்சஸ் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா அதுக்கு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசுனே. கமல் ப்ரோ, நான் சொல்லுங்க. எனக்கு கரெக்டா தான் ரிவ்யூ போடுறேன். நான் நெகட்டிவிட்டி எல்லாம் எதுவும் போடல. நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண போறேன்னு. அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே சும்மா ஒருத்தர் வந்துட்டு போர் அடிக்குதுன்னு என்னைய வச்சு வம்பிழுத்துட்டு இருக்கான். நீங்க வேற கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா, நீ அன்னைக்கே இப்படி சொன்னல அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே ஆனா பரணி, பிரகாஷ் bro, எல்லாத்தையும் விடு. மகாசேன ஒரு கதையை ஒரே ஒன்லைன்ல நிமிஷம் சொல்லு நான் பரணி. இந்த கவுண்டர் மட்டும் போட்டுக்கிறேன்னா, இந்த ஒரே ஒரு கவுண்டர். பிரகாஷ் ப்ரோ, போடுங்க போடுங்க அஜித் கமான். அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ, அவரோட வாழ்க்கையில பண்ண ஒரே நல்லது இந்த படையப்பா படத்தை ரீலீஸ் பண்ணது மட்டும்தான். அது இந்த டேட்ல எனக்கு தெரிஞ்சு இதையும் அவங்க தெரியாம தான் பண்ணிருப்பாங்க. அதுதான் நல்லதா போயிடுச்சு. சுகுமார் ப்ரோ, உங்களுக்கு கீழே ஒருத்தர் மீன் போட்டிருக்காரு பாருங்க, ஸ்பாய்லருக்கு பதறீங்கன்னு. ப்ரோ கோச்சடே எல்லாம் நல்ல படம் தான் ப்ரோ. கோச்சடையான் நல்ல கதைன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். நல்ல படம்னு சொல்லாதீங்க. இல்ல கோச்சடையான் நல்ல படம். இல்ல அந்த படம்ன்றது என்னன்னா மேக்கிங்கும் சேர்த்துதான். நல்ல ஸ்கிரிப்ட்னு சொல்லுங்க.
நல்ல இல்ல இல்ல ஸ்கிரிப்ட்ன்றது வேற. படமாவும் எனக்கு மேக்கிங்கா பிடிச்சிருந்துச்சு. உனக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்ற மேட்ரு கிடையாது. அது ஒரு முழுமையான படமா இல்லையா, மேக்கிங்கா அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் மேட்ரு. எனக்கு நடுவுல எனக்கு லைட்டா பேட் வேர்ட் மாதிரி கேட்டுச்சு. கரெக்டா தான் பேசுனீங்களா? மேக்கிங்கா அது எப்படி இருந்துச்சுன்றதா மேட்டர்னு சொன்னேன். உனக்கு இதுல எது பேட் வேர்டா கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியலையே. இல்ல 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 வேற. சரி ஓகே விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. லாஸ்டா சொன்ன வார்த்தை நேத்து சொன்னதுக்கான வார்த்தை, அவ்வளவுதான். ப்ரோ ஆனா ப்ரோ என்ன அதுல ப்ரோ வந்துட்டு இன்னைக்கு என்ன ப்ரோ கட் பண்ணிட்டீங்க அதெல்லாம்? ரகுமான் சாங்ஸ் எல்லாமே சூப்பரா கட் இருக்கு ப்ரோ. பண்ணிட்டாரா? யாருமே கட் பண்ணிட்டாரா? ரொம்ப ஆமா மொத்தமே 40 ஆமா நிமிஷம் தான் ப்ரோ பாக்கலையா நீங்க? போட்டிருக்காரு பிரகாஷ் ப்ரோ. மொத்தமே மொத்தமே 40 40 நிமிஷம் தான். நிமிஷம் தான் கட் பண்ணிட்டாரு, மீதி எல்லாம் பரணி ப்ரோ. என்னது இன்னைக்கு கட் இன்னைக்கு ஸ்பேஸ் தானே வீடியோ தானே அப்லோட் பண்ணேன். கரெக்டா தானே? அது கரெக்டா தானே நேத்து இன்னைக்கு அப்லோட் பண்ணது? தேட்டர் பத்தி பேசுனது எதுவுமே இல்ல, எல்லாம் 1 கட்டு. மணி நேரம் 25 நிமிஷம் 29 செகண்ட் இருந்துச்சுங்க இன்னைக்கு வீடியோல. 40 இல்ல நிமிஷம் தாங்க நீங்க இப்ப அப்லோட் கூட போய் பண்ணிருக்காரு. பாருங்களேன், 40 நிமிஷம் 40 நிமிஷம் தான் அப்லோட் ஆயிருக்கு. 40 நிமிஷம் தான் அப்லோட் ஆயிருக்கா இல்ல வந்து அதுக்கப்புறம் ஆடியோ வரலன்னு சொல்றீங்களா? 40 நிமிஷம் எனக்கு தாங்க புரியல. வீடியோ 40 அப்லோட் நிமிஷம் ஆயிருக்கு. தான் 40 நிமிஷம் சொல்ல தான். இது சரி, காலையில மெசேஜ் பண்ண வேண்டியது. நான் அவரு நான் எந்த வரைக்கும் கட் பண்ண போறேன்னு கட் பண்ண தெரியாது. அவர் அமிச்சது அப்படியே நாங்க அப்படியே என்ன தான் நான் நினைச்சோம் அப்லோட் நம்ம கொஞ்சம் பண்ணிருக்கேன். இதா பரணி ப்ரோ கட் பேசிட்டோம் கட் பண்ணிட்டாரு, பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆபாச டாபிக் கட் பண்ணிட்டாரு பரணி ப்ரோ அட அப்படின்னு. பாவிகளா. புரியல எனக்கு. ஏங்க ஆபாச டாபிக்னா நான் ஸ்பேஸ்லயே கட் பண்ணிருப்பேனேங்க. நான் ஏங்க அதுல ஏங்க கட் பண்ண எனக்கு போறேன்? இது அதெல்லாம் புரியல. அது இல்லைங்க. டைட்டில் வேற வச்சிருந்தேன் நான். அது தெரியாம 1 மணி நேரம் 25 ஆமா. நிமிஷம் ஓடுதுன்னா டைட்டிலே அதானே வச்சிருந்தேன் நானு. அப்படின்னா நான் பிரகாஷ் ப்ரோட்ட சொல்லிருப்பேன். ஏன்னா அதை டைட்டிலா வைக்கிறீங்க மாத்துங்க. ஆ, நான் ஏதாவது சொல்லிருப்பேன். நான் இப்ப கட் இப்ப பண்ணியிருந்தேன். அதெல்லாம் இப்போ நீங்க கட் சொல்லிதான் ஆகல. எனக்கு தெரியுது 40 நிமிஷம் இருக்குன்னு. நான் இப்ப காலைல அழிக்குவேன். நான் கேக்குறேன், 1 மணி நேரம் 25 நிமிஷம் வீடியோ தான் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அதான் நான் டவுன்லோட் போட்டேன். அதை தான் நான் அப்லோடும் பண்ணேன். அது எப்படி 40 நிமிஷம் அப்லோட் ஆகும்? இல்ல டெக்னிக்கலா இது வாய்ப்பே இல்லையே. இருங்க பிரகாஷ், நான் அதை போய் பாக்குறேன் ஃபர்ஸ்ட். எனக்கு ஆடியோ வரலையா என்னன்னு தெரியல. நீங்க எல்லாம் இப்ப சொல்லும் போது தான் எனக்கு பதறுது. நான் காலையில இருந்து சொல்லாம இவங்க பாருங்க அடுத்த நாள் ஸ்பேஸ் அப்லோட் பண்றப்ப சொல்றாங்க பாருங்க. இல்ல அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. பட் இப்பயாவது சொன்னாங்களே, டபுள் வீடியோ கவலைப்படாதீங்க. போட்டுடலாமா? கீழே கமெண்ட்ல உங்களோட போட்டிருக்கு கோரிக்கை பாருங்க, 48 நிறைவேற்றப்படும். நிமிஷம் 13 செகண்ட். ஆமா எப்படி? ஐயா நீங்க தான் எப்படி? டெக்னாலஜியை அதை ஃபாலோ நீங்க தான் பண்றீங்க, பார்த்து நீங்க சொல்லணும். தான் சொல்லணும். அட ஐயோ, சரி ஓகே. நீங்க நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு பண்ணதே நீ தானே. நான் இருந்தா நான் கவலைப்படாதீங்க. இந்த நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம்ல, இந்த ஸ்பேஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்துட்டு அந்த கண்டென்ட் யூடியூப்ல இருக்கும். இல்ல ஸ்பேஸ் முடியறதுக்குள்ள கூட இருக்கலாம். பிரகாஷ் நான் வீட்ல இருக்காரோ? நான் இருக்கேன் பாருங்க, அனுப்பிச்சிடுவேன் பாருங்க. உடனே அப்லோட் பண்ணிடுறேன். அந்த ஓகே பார்ட் ஓகே 40 ஓகே. நிமிஷம் எதோட முடியுதோ அதுல இருந்து மிச்சத்தை அனுப்பிச்சிடுங்க. இல்ல 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 வேணாம் வேணாம். நம்ம வந்து அதை வந்து பிரைவேட்ல போட்டு ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்ல இருந்தே போட்டுருவோம். ஏன்னா அப்பதான் சரி நல்லா ரைட் இருக்கும். ஓகே, அனுப்பிச்சிடுங்க. இல்ல அது ரிப்பீட்டா இருக்குமா? இது வரைக்கும் 400 பேர் ஏமாந்துருப்பாங்களா? பார்த்த 400 பேர் இல்ல அந்த 48 நிமிஷத்துக்கு மேல கேட்டுக்கிட்டோம். நாங்க என்ன நினைச்சோம் தெரியுமா காலைல? நான் என்ன சரி இல்ல பாரு, அத அதுக்கப்புறம் 48 நிமிஷத்துக்கு மேல இருக்காது அப்படியே போட்டா பார்ட் 2ன்னு போட்டுடலாம்ல. சரி நான் பாக்குறேன். நான் பார்க்க எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் போட்டு விடலாம். ஏன்னா நாங்க என்ன தெரியாது. நினைச்சோம்னா கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருந்தோமா, சரி மக்கள் நலன் கருதி ஏதாவது தப்பா எடுத்துக்குவாங்க, அதனால சரி நீங்க கட் அவ்வளவு பண்ணிட்டீங்க நல்லவங்க போல. இல்லையேங்க நம்ம. இல்ல அவ்வளவு நல்லவங்க இல்லையே. அஜித் போல்தான் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ஸ்பேஸ்லயே சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நாளைக்கு கண்டென்ட்ல வராதுன்னு சொல்லி நானே இல்ல சொல்லியிருப்பேன். இல்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ யோசிச்சிருப்பீங்களா கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமே அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்ல. நாங்க எல்லாம் அப்படிதான் அசம்ஷன் பண்றோம். ஏன் காலைல நாங்க வந்தனையும் பார்த்தோமே, நாங்க இப்ப 10 மக்களுக்கே தெரியுது. மெசேஜ் பண்ணிருக்கலாம். ஏன்னா நான் எப்பவுமே இந்த ரெண்ட் டைம் கம்மியா இருந்தா ஒரு வேளை கேட்டு பரண்ட்டு வேணா பண்ணி 8:30 ஸ்பேஸ் போட்டோம் 10 மணி நினைச்சு 1.5 மணி நேரம் ஒண்ணுச்சு. ஆனா 40 நிமிஷம் இருக்குன்னு ஒரு கேட்டிருக்கேன். நான் எனக்கு இந்த ரெண்ட் டைம் தான் கால்குலேட் பண்ணுவேன். எதையுமே நான் பார்க்க மாட்டேன். இந்த ஆடியோ கூட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல கேக்குதா, ரைட் ஓகே கேக்குது ரைட், அப்ப அப்லோட் பண்ணிடலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு. இதான் நான் பண்ற ஒரே வேலை. ஏன்னா நம்ம பேசுன ஸ்பேஸையே திரும்ப நான் கேட்கற அளவுக்கு நம்மள்ட்ட டைம் இல்ல தெம்பு இல்ல. சரி பிரகாஷ் ப்ரோ, குற்றம் புரிந்தவன் பாத்துட்டீங்களா? நான் தான் இல்லைன்ட்டேனே. அந்த சீரியஸ் இன்னும் பார்க்கலையா? நான் பார்க்கலையே பாரு. எனக்கு எங்க இருக்கிறதுக்கு பார்த்து நேரம் போட்டுச்சு. இன்னைக்கு தான் நீங்க சொன்ன அனுப்பிட்டு அடுத்த 6 எபிசோடுங்கிறத முதல் எபிசோடு பார்த்தேன். ஓடிட்டு இருக்கு, பாப்போம். இல்ல முடிக்கல. முடிச்சு சொல்றேன். கண்டிப்பா ஃபுல்லா பேசுவோம் அதை பத்தி. ஓகே ஓகே ஓகே. நைவ்ஸ் அவுட்டும் பாருங்க, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கல பாருங்க. எனக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு எனக்கு. அதனால அப்படியே அதோட நிக்கிற ஒரு பார்ட் நல்லா இருக்குன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். திரும்ப அதை வந்து இல்ல ஆனா உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டாண்ட் அலோன் தானே, ஃபுல் ஃப்ரெஷ் ஸ்டோரி தான். சோ அதனால பாருங்க, கன்டினியூஷன்லாம் கிடையாது. இல்ல ஓகே பாப்போம். இல்ல எல்லாரும் இதை பாருங்க அதை பாருங்க ஏகப்பட்டதுனால எதை பாக்குறதுனே தெரியல இப்ப.
திடீர்னு இதுல வாய் வச்ச மாதிரி அங்க ப்ரோ அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இந்த இங்க ஒரு கொஞ்சம் போயிடுது. வாரத்துல அதனால இந்த ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை வண்டி ஏத்தி விட்டுருக்கேன். நீங்க முதல்ல துரந்தர் பார்த்துட்டு வந்து. இல்ல இப்ப மாவீரன் நீங்க சொல்லிட்டீங்கல்ல கரெக்ட். நான் வந்துட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஷோ நான் புக் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பா வந்துட்டு போயிடுவேன். இல்லங்க, நாளைக்கு காலைல பரணி சொல்லிட்டாரு காலைல சோவே திருச்சியில இருக்குன்ட்டு. அப்படி நான் நாளைக்கு காலைல என்ன பண்றேன், என்ன வேலை சோனா இருந்தாலும் சரி. மீனால இருக்கு. அதான் ஐயோ மாரிஸ்ல போடலையா, இலை எடுத்து வைக்க இது இல்ல வந்து மத்தியான ஷோ போட்டிருக்காங்க உங்களுக்கு அங்க மாரிஸ்ல. மதியானம் ரிட்டர்ன் வரணும். மதியானம் பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு கிளாஸ்ல விடணும். காலையில டோட்டல் நாளைக்கு ஃப்ரீ தான். ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? நாளைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை. பரணி நாளைக்கு ஒரு சரி, கிளாஸ் ஓகே இருக்கு, கொண்டு போய் விடணும். காலையில டோட்டல் ஃப்ரீ. சரி ரைட்டு. துரந்தர் 10:30 எல்ஏ சினிமா சோனால இருக்கா, விடுங்க. சோனாக்கு போறேன், நாளைக்கு போய் முடிச்சுட்டு வரேன், பார்த்து சொல்றேன். ஓகே. ஆனா எனக்கு என்னன்னா, அது ஒரு வகையான என்னமோ ஒரு படம்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு ரிவ்யூல கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு. அது போக ஒருத்தர் திட்டி போட்டிருந்தாரு. என்னன்னா, இன்னொருத்தர் இந்த ஆகாசவாணி ஒரு பேஜ் இருக்குல்ல, அவங்க முதற்கொண்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மீட்டிங் பண்றாங்க, பக்கத்து அண்டை நாடுகள் வந்து ரொம்ப என்னமோ கொடூரமா போட்டுக்கிட்டு இவங்க போட்டு சண்டை இருக்க படம் எடுத்து சண்டை இருந்தாலும் இவங்க இல்லாத சொல்லி இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டு அவங்க வெறியாக்கி விட்டுருவாங்க போல இருக்கு படம் எடுத்து அப்படிங்கிற மாதிரி அது ஆகாசவாணி பேஜ் போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் ரிவ்யூ போட்டிருந்தாரு. அவனே திறமை போட்டிருந்தானே, அதை பாத்தீங்களா? பிரகாஷ் ப்ரோ அகாண்டா 2 இல்ல பாக்கல. இன்னைக்கு அகண்டா 2 போட்டிருந்தாரு, அதையும் போட்டிருந்தாரு. அகண்டா 2 இன்னைக்கு திட்டி பயங்கரமா திட்டி, எப்படிலாம் ஒரு சீக்வல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து அகண்டா. ஏன்னா அகண்டா ஓடுனதுக்கு காரணம் கதை கிடையாது. அகண்டா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா அந்த ஒரு பாலையாவோட அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து அது நல்லா இருந்துச்சு. கதைக்காகலாம் அந்த படம் ஓடல. எதை நம்பி இதை பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. படம் டோட்டல் மெஸ், ஒண்ணுமே இல்ல படத்துல. லாஜிக்கல் சீன்ஸ் அது இல்லாம உங்களுக்கு வந்து இந்த இந்துத்துவத்தையே வந்து வெறுக்கிற அளவுக்கு அவங்க திணிக்கி வச்சுட்டாங்க படத்துல அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு அவரு. அதுதான் கரெக்ட். ஓகேவா அது அவரே அதே பேஜ் தான் போட்டுருச்சு. நேற்று துரந்தர் படத்தை அடிச்ச அதே பேஜ் தான் இன்னைக்கு வந்து இந்த படத்தை அடிச்சிருந்தாங்க. அது போக இன்னொருத்தர் போட்டிருந்தாரு. துரந்தர் படத்தை வந்து ஒரு வீடியோ இருக்கு ப்ரோ, கமல்டி பிரகாஷ் போஸ்ட் இருக்கு, அதை வாங்கி பார்த்துட்டு போங்க. அவங்க சொன்ன என்ன வீடியோ படத்தை பாக்குறதுக்கு 2 நாளா போட்டு எதுவும் வேணாம் பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஓப்பன் மைண்டா போங்க. எல்லாத்தையும் இந்த ப்ரொபகண்டா அதெல்லாம் ஒதுக்கி வச்சு நீங்க படமா போய் பாத்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். சரி ரைட் விடுங்க, பாத்துருவோம். இப்ப என்ன நாளைக்கு காலைல பாத்துட்டு நாளைக்கு நைட் அதை பத்தி பேசுவோம், விடுங்க. நான் நாளைக்கு செகண்ட் ரவுண்ட் போறேன். ஓஹோ, அடுத்த வாரம் தமிழ்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கமல். ஆமா சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா ஆகாதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. யாரையோ அது கீழே சீலிங் ஃபேன் போட்டிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் சீலிங் ஃபேன் தான் தெரியும், எங்களுக்கெல்லாம் ஹெலிகாப்டர் ஃபேனே தெரியும். நான் காலங்கத்தால் இன்னைக்கு காந்தா படம் பார்த்தேன். அதுல ஒண்ணும் இல்ல, தூக்கி போடுன்ற மாதிரி தான் இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. செகண்ட் ஹாஃப் தான் சம்பந்தமே நம்ம கொண்டு போய் இது அகண்டா 2லயா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லங்க, காந்தா தெரியுங்க, கேட்டேன். நான் சும்மா எல்லாத்தையும் கேட்டேன். ஒருத்தர் லாஜிக் இல்ல மேஜிக் முன்னாடி சும்மா சொன்னதுக்கு மேஜிக் இருக்கான்னு சுகுமார் ப்ரோ கேட்டு இருந்தாரு. அவர் இன்னொரு லாஜிக் இல்ல மேஜிக் இல்லைங்க, லாஜிக் இல்ல டிராஜிக் அப்படின்னு சொல்லிட்டு சுகுமார் ப்ரோ கொண்டு போட்ட சச்ச கிராப் மூவி அப்படின்னு போட்டோம். அதுக்கு போக இன்னொருத்தர் கமெண்ட், நான் இந்த படத்துக்கு எல்லாம் எதுக்குன்னு ஸ்பாய்லர் அலர்ட்னு சொல்லி சுகுமார் ப்ரோ திட்டுறாரு ஒருத்தர். சுகுமார் ப்ரோ எதுக்கு இந்த படத்துக்கு ஸ்பாய்லர் அலர்ட்? பிரகாஷ் நீங்க பாத்தீங்களா படத்தை? அல்ல, நேற்று வரைக்கும் படம் பாக்குற மைண்ட் செட்ல இருந்தேன். இன்னைக்கு காலையில வரைக்கும் இருந்தேன். காலையில படம் பாக்குறதுக்கு தயாராகி கிளம்பிட்டேன். கிளம்பும்போது ட்ரெண்ட் விட்டு போன் அடிச்சு, கேடிஎம் சென்னைக்கு வரல, படம் ரிலீஸ் ஆகல, டவுட்டு தான் அப்படின்னா. ஐயோ இருங்க, நான் வேற புதுப்பாலம் வேலை செய்ய சுத்தி போனோம். நான் சுத்தி போறேன், வண்டி எடுத்துட்டு போகும்போது நடந்தான் போனோம். அது போகணும், நான் 10 நிமிஷம் நடந்து போகணும். 10 நிமிஷம் நடந்து போயிட்டு அந்த தேட்டர்ல படம் வெறுப்பாயிருவேன். அதனால படம் போட்டா சொல்லுங்கண்ணே. நானும் 19 ஷோ, 11 மணி ஷோ, 11:10 ஷோ, 3 ஷோ இருக்கு. 3 ஷோ எது சொன்னாலும் போயிடலாம். 10 நிமிஷம் நமக்கு டைம், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சொன்னா போயிடலாம். ரெடியா தான் இருந்தேன். 10-15 வரைக்கும் போனே வரல. அப்புறம் 10:30 11:30 போன் அடிச்சாரு. 11:30 போன் அடிச்சு ஷோ அனைவா நடக்கிற கஷ்டம் தான், மதியானம் தான் ஷோ போடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக வச்சு திரும்ப போன் அடிச்சேன். எனக்கு தேட்டர்ல போய் பாருங்க. கரெக்டா 11 ஒரு போனார். 11:50 படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 11:50 தான் தமிழ்நாட்டில் முதல் ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு டிலேடா போய் நமக்கு இந்த படம் பார்க்குற மைண்ட் செட் போயிடும். ஏழு நைட்டு கழுத போ, நம்ம முடிஞ்சா மதியானம் பார்ப்போம், விட்டுருவோம்னு சொன்னா அதுக்கடி ரிசல்ட் வந்துருச்சு. அப்படியே மனத்தை தளர விட்டேன். போதும் ஏங்க, அப்புறம் எதுக்குங்க வேற யார் எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாலும் டப்புனு உள்ளக்க போகுது. அப்ப இந்த நீங்க அகண்டா 2 பத்தி தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி வந்தீங்க நீங்க. நானும் சரி படம் பார்த்து நீங்க கடுப்புல இருக்கீங்கன்னு நினைச்சேன்.
இல்ல இந்த அளவுக்குலாம் நம்ம படம் பார்க்க ஒருத்தர் கடுப்பேத்துறதுக்காக அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன். அவர் படம் பார்க்காம எல்லாத்தையும் ஸ்பாயிலர் சொல்லாங்க சொல்லிட்டு படம் பார்க்கவும் மாட்டாரா? அண்ணனோட நெக்ஸ்ட் மூவியோட ஓ ஃபர்ஸ்ட் லுக் இவரும் வந்து பாக்கலையா? டிசம்பர் 14 வருது. வடம், அண்ணனோட படம். அது என்ன வடம், படம்? என்ன படம் படங்க? பேரே வடம், படம் பேரே வடம். வடம். என்னங்க வடங்கிடம்லங்க பேர் வைப்பாங்க? அது நல்லா இருக்கும் ஆதி ப்ரோ. தேர் இழுக்கிறது, தேர் இழுக்கிறதுக்கு பேர் தான் வடம். இது என்ன புதுசா கேள்வி கேட்கறீங்க? அது நல்லா யாரு இருக்கும் லெஜெண்டா? கேள்விப்பட்டேன். தெலுங்குலயும் யாரு அதானா? bro அண்ணன் யாருன்னு ஏங்க சொல்லிட்டு நீங்க அது சொல்லுங்க. அந்த அண்ணன் இல்ல, அது அண்ணையா, இது அண்ணன். அண்ணகாரு யாருன்னா இப்ப மகாசேனர் அடிச்சார்ல அண்ணகாரு, இவர் அண்ணகாரு, இவர் அண்ணகாரு வஸ்தாரு. இவர் வந்து கேலக்ஸி ஸ்டாரா? அது இந்த படம் மிஸ் ஆகாது. பரணி எதுனா ரிலீஸ் ஆகுறதானா? இல்ல சுகுமார் நான் எப்படி தெரியுமா, ஒரு விஷயத்த அவரு வந்து என்ன சொல்றது, ஒரு படம் நல்லா இல்லைன்னா அந்த படத்தை சீரியஸா ஹைப் பண்ணுவாரு, நம்மள வந்து கன்வின்ஸ் பண்ணுவாரு அப்படி இப்படின்னு. ஆமா, வேட்டைக்காரிக்கு பண்ண மாதிரி. இந்த படமும் எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லி, ஆனா வந்துட்டு படம் நான் நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வர்றதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, ஸோ அதனால நான் எதுவும் பேசல. பட் பெருசா ஹோப் இல்லை. விமல் படத்துக்கு எல்லாமே ஹோப் வைக்கிறீங்க. அதனால தானே மகாசேனை போனான் அவன். அவரு வந்து இங்க இருக்கிற எந்த படமும் உருப்படுறது இல்ல, மலையாளத்துலதான் நல்ல படம் வருதுங்கிற ப்ரூவ் பண்றதுக்காக தமிழ் படம் ஆகாத தமிழ் படமா போய் பார்த்து நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த உள்நோக்கம் உங்களுக்கு புரியல. ஒரு நிமிஷம் இதே இது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா இதே மாதிரின்னு இல்ல, குடிக்காத பொண்டாட்டி கூட சேர்த்து 10 புள்ள பெற்ற கதைன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இங்க வேற இல்ல என்னன்னா, காலையில என்ன கமெண்ட் வந்துச்சுன்னா, படம் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சும் போய் பார்த்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூ போடுறதுல என்ன ஒரு ஆனந்தமோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஏங்க நான் கேரளால இருந்தப்ப இதை தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன். எந்த சின்ன படம் வந்தாலும் அங்க இருக்கிற மலையாள படம் எந்த சின்ன படம் வந்தாலும் நான் மேக்சிமம் வந்து பார்த்து ரிவ்யூ போட்டுட்டு தான் இருந்தேன். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இங்க வந்துட்டு எனக்கு தியேட்ரிக்கல் ஆப்ஷனே ரொம்ப கம்மி. நானும் மேக்சிமம் வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த 1 ஹவர் டிராவல் பண்ணி போய் பார்த்து நான் ரிவ்யூ போட்டுட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சது அது ஒரு விஷயம் தான். எனக்கு கிடைக்கிறது 2 நாள் ஃப்ரீ டைம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. ஒர்க் இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் வந்துட்டு எப்படின்னாலும் வந்துட்டு போய் படம் பார்த்து ரிவ்யூ போடுறேன். அது என்னோட பேஷன். அவ்வளோதான். அதுலயும் வந்துட்டு இது பண்ணாத, அதை பண்ணாதன்னு சொன்னா நான் என்னங்க பண்றது? வேணும்னே நெகட்டிவ் பண்றேன். எல்லா படத்தையும் வேணும்னே போய் பார்க்கறேன்னா, படம் பார்க்கணுன்றது என்னோட விருப்பம். நான் போய் பார்த்து ரிவ்யூ போடுறேன். நீ அவ்வளவுதான். பாப்படா, நீ ஜனவரி 14 நீ எவ்வளவு பெரிய சினிமா விரும்பின்றது தெரிஞ்சிருந்தா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஆதி ப்ரோ. படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு போடுவேன். நல்லா பரணி இல்லைன்னா ப்ரோ, பரணி ப்ரோ, படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு போடுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு போடுவேன் பண்ணுவானா. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. வாடன்னா அடிப்போம். அதே மாதிரிதான். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க அதுல ஒரு குத்த கட்டடிப்போம். அதுதான் அஜித் ஒரு ரீசனபிளா. ஆனா நீ யோசியா, இப்ப அடுத்த இமீடியட்டா நீ எதிர்பார்க்கிற படம் என்ன? இமீடியட்டா எதிர்பார்க்கிற படம் ஜனநாயகன். அது எப்போ வருது? ஜனவரி 9. ஏங்க நடுவுல சிறைன்னு சொன்னீங்களேங்க, அப்ப அது நீங்க எதிர்பார்க்கலையா? கொஞ்ச நேரம் முன்னாடி பார்க்கணும், ட்ரைலர் ப்ராமிசிங்கா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, என்னென்னமோ இங்கிலீஷ்ல சொன்னீங்களேங்க. இல்ல அதெல்லாம் சும்மா வாயை திறந்து சும்மா சொல்லணும்னு சொல்லுவோம். அதெல்லாம் அஜித் பல்த் நான் அந்த படம் பார்ப்பேன், இல்லைன்னுலாம் சொல்லல. நெக்ஸ்ட் வந்துட்டு இமீடியட்டா எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு பெரிய படம்னா நான் பெரிய படமா சின்ன படமா உன்கிட்ட கேட்டேனா? அடுத்துன்னு சொன்னா நீ அப்ப நியாயமா இவர்கிட்ட சிறைன்னு சொல்லியிருக்க, அதானே சொல்லியிருக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆனது இப்ப ஜனநாயகன் தான். சிறை அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சோ அப்ப சிறையா இருக்கலாம். அவதார் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நான் டக்குன்னு கேட்டா அவதார் சொல்லலையே, நீங்க அதான அவர் கேக்குறாரு. ஐயோ, உங்களுக்கு புரியலையா பல்தான்? இப்ப இப்படி சொல்லிடுவாரு. ரிலீஸ் அன்னைக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே எனக்கு ஜனநாயகம் தான் என்னோட இதுன்னு ஐப்பான படம். அவரை பத்தி தெரியாதா? ஏங்க அவரை பத்தி தெரியாதா? ஒரு படத்தை பிடிக்கலன்னா அந்த படத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அஜித் பல்தான் நீங்க உங்க ஊர்ல எப்படியோ அவர் இந்த ஊர்ல அப்படிங்கிற மாதிரி இந்த சுந்தரபாண்டியன் படத்துல வர மாதிரி நீங்க ஒரு பெரிய தலைக்கட்டு, அவர் ஒரு பெரிய தலைக்கட்டு. நீங்க ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுவீங்க, அவர் அதே ட்ரிக்கை உங்கள்ட்ட யூஸ் பண்றாரு. நீங்க அப்படி போனா இவர் இப்படி போறாரு, நீங்க இப்படி போனா அவர் அப்படி போறாரு. உங்களை பத்தி தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் பேசி வச்சு பண்றத. எப்பாடி அப்பா
நீங்க ஒரு உருட்டு 2025 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ்ல நீங்க ஒரு விதிவிலக்கு வச்சிருக்கீங்க. இவர் அதுக்கு மேல பராசக்தி வர்றது தெரியாத மாதிரி அடுத்த பார்க்க போற படம் பெரிய படம் தான் ஜனநாயகன் தான். அவரு வந்து இல்ல 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 இருக்கட்டும் பாருங்க. நீங்க ஒரு நடனம் நடத்துங்க, அஜித் பல்தான் ஒரு நடனம், யார் தான் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். அந்த உங்க 2 பேருக்குள்ள போட்டியில யார் ஜெயிக்கிறீங்கன்னு பாப்போம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் எந்த ஒரு விஜய் படமுமே பிலோ ஆவரேஜ்னு சொன்னதே கிடையாது. அது வேணா நான் அதுதான் தெரியுமே. ஆனா இப்ப 2 பேர் நீங்க நடத்துறது இருக்குல்ல, உண்மையாலுமே பாக்குறேன், நானும் பாக்குறேன். ஒரு மாசமா என்ன நடத்தணுமோ நடத்துங்க பாப்போம். என்ன எத்தனை நாள் இருக்கு? கரெக்டா 30 நாள் தான் இருக்கு, பாத்துருவோம். பரணி ப்ரோ, அதனாலதான் உங்களுக்கு நிறைய பாசக்கார ஃபேன்ஸ் இருக்காங்க. பாசக்கார ஃபேன்ஸ் யார் ப்ரோ? அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சரி விடுங்க. 3 சொல்லுங்க பரணி பரணி ப்ரோ, வர சொல்லிடுறேன். யார? உங்க அத்தானத்தான். எங்கங்க இருக்காரு? உங்க அத்தான பாத்துக்க நான் இங்க காத்திருக்கேன். சீரியஸாவே பரணியும் பாத்தீங்கன்னா அத்தானா அவர் பிக்ஸ் ஆயிட்டாரு. ஓகேவா? அவரும் இவருக்கு அத்தான்னு அவரும் பிக்ஸ் ஆயிட்டாரு. 2 பேரும் நம்ம சொன்னாலே இவருதான் அவரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் பிரகாஷ் ப்ரோ, நான் டிஎம் பண்ணனே பாத்தீங்களா? அவர் பேரு நீங்க கால கேட்டீங்கல்ல, கால பார்த்தேன். அன்னைக்கு டிஎம் பண்ணி நீயும் பண்ணி அவரும் பண்ணியிருந்தாரு. வேற அவர் இன்ஸ்டால பண்ணிருப்பாரு போல, நான் பாக்கல, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். இதுல இன்னொரு காமெடி வேற நீ நடந்துச்சு பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க. அது அஜித் பல்தான். ஓகே. என்னன்னா எப்பயுமே ஒருத்தர் சண்டை போடுவார்ல, அவரு நீ வந்து உன் ஏஜே நீ ஸ்பேஸ்ல சொல்லல, நீ எல்லாம் நான் சொன்னேன் ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிரகாஷ் ப்ரோக்கு சுகுமார் ப்ரோக்கெல்லாம் தெரியும். நான் என்னோட ஏஜ் நான் சொல்லணுமா வேணாமன்றது என்னோட பிரைவசி, அதை புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர். இல்ல காமெடி எங்க போங்க, எனக்கு காமெடியா தான் இருந்துச்சு அவர் சண்டை போட்டது. வலுக்கட்டாயமா சண்டை போட்டு உண்மையா வாங்கிட்டாருன்னு சொன்னாதான் காமெடிங்களாம். எப்படி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா கூட, நான் ஏன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணணும்? அவ்வளவுதான். ஏன் க்ளோஸ் இதுல காமெடி எங்க இருக்குன்னு அதை மட்டும் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் வந்து அகண்டா 2 நாளைக்கு போறேன். அது சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. அப்ப சொல்ல முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு காமெடி? எனக்கு காமெடினா எங்களை சிரிக்க வைக்கணும். நானும் சிரிப்பு மேல சேர்ந்து இப்ப நீ சொல்ல முடியாது. அகண்டா 2 போறோம். அதுவும் பிரைவசி பிரகாஷ் ப்ரோ, அதுவும் பிரைவசி இருந்துச்சா? சரி ரைட். அப்ப நாளைக்கு உங்கதான் அகண்டா 2 தள்ளி போடணும். நான்லாம் வாய்ப்பே இல்லை. நான் சீரியஸா சொல்றேன், தெலுங்குல ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா கூட இன்னைக்கு மத்தியானம் நான் வந்துட்டு போயிருப்பேன். திருச்சியில தெலுங்குல ஓடுது வாங்க, திருச்சியில தெலுங்குல ஓடுது வாங்க, எல்ஏ சிம்பஸ் நான் புக் பண்ணி தரேன் வாங்க. ஏன்னா காலையில ஷோ பார்த்துட்டு மத்தியான ஷோ வந்துட்டு பார்க்க முடியலன்னு சொல்லி, இதுக்கு நடுவுல வந்துட்டு காலை ஷோ பார்த்துட்டு மத்தியான ஷோ பார்க்க முடியல. காலை ஷோவும் புக் பண்ணி தரேன், மத்தியான ஷோவும் அகண்டா புக் பண்ணி தரேன் வாங்க. அப்ப 2 தடவை பார்த்துட்டு வாங்க. நடுவில் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ஃபோன் வந்து சார் கேட்டாரு, எங்க ப்ரோ இருக்கீங்க? படத்துல இருக்கு. யோ வாழ்ந்தா உன்னமாதான் வாழணும், வெள்ளிக்கிழமானா படத்துக்கு போயிடுற, சனிக்கிழமானா படத்துக்கு போயிடுறேன்னு ஒரு மாதிரி கேட்கவே சந்தோஷமா. கேம் விளையாடுற 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யற, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்ல வேலை செய்யறவர் தான் கேட்டாரு. பிரகாஷ் ப்ரோ, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பார்ட் 3 லீடு இருக்கு, ஜெய்ய கண்டா. பாலையா ஜெய்ய பாலையா, சிம்மா ஜெய் சிம்மா, அகண்டா ஜெய் அகண்டா, என்னங்க கதை இது? கேக்குது சொல்லுங்க பிரதர். நல்லா இருக்குமா படம்? இப்பதான் ஸ்பேஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? இல்ல மணி வந்து 9:15 8:15 ஸ்பேஸ் போட்டோம். 1 மணி நேரம் நீங்க ஸ்பேஸ் கேட்கல நினைக்கிறேன். பாவம். அகண்டா 2 வந்து நல்லா இல்லையா? நீங்க வந்து எப்படிங்கிறத பாத்துட்டு போங்க. ஏன்னா காசு, மன அமைதி எல்லாமே இருக்கு. வேணும்னா அகண்டா 1 2 வாட்டி பாருங்க, அப்படியே அதை அகண்டா 2 நினைச்சுக்கோங்க அப்படின்றாங்க. நான் சத்தியமா அந்த படத்தை ரீவாட்ச் பண்ணிதான் என் மைண்டோட இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். இல்லைன்னா தாக்கு மகராஜுக்கு ஒருத்தர் பாசிட்டிவா அவங்களுக்கு ப்ரோ 3Dல ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஆக்சுவலா ஏன் சூளத்தை வச்சு கண்ணில் குத்துவாப்லையா? ஸ்மார்ட் பாய் பல்தான் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பல்தான் 3D ஷாட். சூளை வந்து கண்ணு முன்னாடி போற ஒரு சீன்ல சுத்தும். அந்த கழுத்துல சுத்துற சீன் எல்லாம் ரத்தம் வந்து மூஞ்சில தெரிக்கிற மாதிரி தான் இருக்கு.
மகேஷ் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? சொல்லுங்க பரணே. சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா சரி ஓகே, நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட நான் டிஸ்டர்ப் ஆரம்பிச்சேன். பண்ணல. சொல்லுங்க சார், அவங்க ஊர்ல பரவாயில்ல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அமுக்கிட்டு இருக்காரு சார். எஸ், கரெக்ட். ஆமா ஆமா சும்மா தான் ப்ரோ ஆமா கூப்பிட்டேன். பேசி ரொம்ப நாள் பாம்பு ஆச்சு. தலையும் கீரி முடியும் ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்டு இருக்காரு. மகேஷ் ப்ரோ ப்ரோ, இந்த இது தயவு செஞ்சு இன்னைக்கு என்ன பார்த்தேன் சாப்பிடுறீங்கன்னு ஆரோமலே, சொல்லிடுங்க, மனசு நான் திருப்தி ஆயிரும். எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. ஆரோமலே பயங்கரமா இருந்துச்சு, செம ஃபீல் குட்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சாமா வீரன்? ஆமா ஆமா, லாஸ்ட் ஒரு ஓகே 10 ஓகே. மினிட்ஸ் மட்டும் தான் சரி இந்த படத்தை இப்படித்தானே முடிக்கணும் அப்படின்றதுக்காக முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா படத்துல பழனி ப்ரோ அடுத்தடுத்து அவர் சீரியஸா எக்ஸைட்டிங்கான தான் சீன்ஸ் சொல்றாரு. வருது. இல்ல இல்ல, நானும் சீரியஸா தான் கேட்டேன். பட் எனக்கு நீங்க ஒர்க் என்ன ஆகுது, ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்தீங்க பிடிச்சிருக்கா பரணி ப்ரோ? சந்தோஷம். அவர் என்னது பிலோ ப்ரோ? ஆவரேஜ். இருங்க, நான் அப்படியா? மறந்துட்டேன். இதை தவிர என்ன ப்ரோ எனக்கு கொடுப்பீங்க? சில நான் விஷயங்கள் ஞாபகப்படுத்துறேன், மெடியோக்கு ஒரு ஃபிலிம்னாரு. நான் மீடியோக்கர் ஃபிலிம்னு சொன்னேன். கரெக்ட், 3 கொடுத்தேன். அப்போ நல்லா மீடியோக்கர்னு இருந்துச்சு. கொடுத்தேன். பழனி இல்ல ப்ரோ இல்ல, ஒருவே உங்களுக்கு டாமினிக் பிடிச்சதுக்கு வருது அவார்ட் போல. ம் டாமினிக் ஆமாங்க. ஐயோ, சொல்லணும்னு நினைச்சேங்க. நீங்க எல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த டாமினிக் அண்ட் லேட் சூப்பர்ஸ் எப்போ வருதுன்னு. ஃபைனலி ஜி5ல டிசம்பர் 19ஆம் தேதி வருது. எல்லாரும் படம் பார்த்து இங்க வந்து ரிவ்யூ சொல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கரெக்டா 12 1வது மாசம் வந்த படம் 12வது மாசம் வருதுன்னா அப்ப பசூக்கா 4வது மாசம் இதே வருது. ஒரு மோகன்லால் படம்னா இதை சொல்லியிருப்பீங்களா? இதை ஒரு மோகன்லால் படம்னா ஓடிடியை பார்த்துட்டு வந்தாச்சு ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பீங்களா? மம்முட்டி இல்ல இல்ல, படம் சொல்றீங்க. அஜித் பல்தான் இந்த படம் ஓடிடில பார்த்தாலும் சில பேர்த்துக்கு பிடிக்காது, கவலையே படாதீங்க. இந்த படம் நான் வந்து நல்லா இருக்கு ஆஹோஹோன்னுலாம் சொல்ல, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்களேன்னு சும்மா ஃபன்னா சொன்னேன். எல்லாம் ஓடிடில பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி, அவ்வளவுதான். இது ஒன்றும் ஆஹா தோழர் ஓஹோ என்ன அதெல்லாம் படம் கிடையாது. கன்ஃபியூஸ்ல இருப்பாரு. தோழர் அது வந்து ஜிவிஎம் படம். ஜிவிஎம் தான் டைரக்டர். கௌதம் வாசுதேவ் மேனன், மலையாளம் டைரக்டர். ஓ டாமினிக்கா? ஆமா. ஆமா, பசுக்காலாம் சத்தியமா ஓடிடில வந்தாலும் ஆனா அது வந்துட்டு நல்லா யாரும் இல்லைன்னு பார்க்க சொன்னாங்க அந்த படம். ஓ நல்லா சொன்னாங்க, ரொம்ப ஜெனரிக்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த படத்துக்கும் அப்படிதான் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு படம் ஒண்ணு பயங்கரமா நீங்க புகழ்ந்துட்டு இருந்தாங்க டிஎல்ல. நான் வெளிமொழி படம் தான், அதுவும் ஹிந்தின்னு நினைக்கிறேன். பெரிய ஆனா ஹிட்டும் ஆயிருக்கு போல அந்த படம். ஆனா அதையும் இந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா எங்க அது ஒரு மொக்க ஸ்கிரிப்டுங்க. அது சேட் ஜிபிடி கொடுத்தாலே அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருங்க, அவ்வளவு ஜெனரிக்கா இருந்துச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு லவ் படம். மலையாளமா? ப்ரோ சையாரா. சையாரா இந்த வருஷத்தோட சையாரா மிகப்பெரிய கரெக்ட் ஸ்கேம். கரெக்ட் கரெக்ட். இல்ல, சையாரா எனக்கு அது நம்ம பிடிக்கும். தீபாவளி படம் மாதிரி ஆனா தானே ப்ரோ. ஆனா அப்ப இன்னொரு ஆதி ப்ரோ ஆ, கமல் அதை பார்த்து அழுதுருக்காரு, ஃபீல் பண்ணி. ஏங்க அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற, அதனால பார்த்தழுது. இல்ல ஏன் ஆனா போஸ்டர் இன்னொரு படம் நல்லா இருக்குன்னா அது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நானும் தேடி தேடி பார்த்து நீங்க ஓஞ்சு போயிட்டேன். சொல்லுங்க, படம் பேர் படம் பேரை ராபினோ சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு. அந்த தெலுங்கு படம். படம் ராபினோ பேரு லிட்டில் லிட்டில் ஆர்ட்ஸா? ஆர்ட்ஸ். கரெக்ட் லிட்டில் கரெக்ட், ஆர்ட்ஸ். அதுதான் லிட்டில் ஆர்ட்ஸ். லிட்டில் லிட்டில் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ்லாம் சப்டைட்டிலோட இருக்கு ஆதி ப்ரோ. நீங்க நீங்க பைரசியில பார்க்க மாட்டீங்களா தோழர்? எங்கடா நான் இதுல பார்த்தேன், இல்லையேடா. இடிவில நினைக்கிறேன். இடிவி வின் இடிவி கருமத்தை அதான். தான் சொன்னேன், அதுல வரலன்னு. ஏன் வரல? இடிவின்றதே வரலடா எனக்கு. நான் அது அது பெய்டு ஆப் மாதிரியா? ஆமா, அது ஆமா, அதான் அமேசான் பிரைம். ஓடிடி பிளாட்ஃபார்ம். புரியல எனக்கு. அமேசான் பிரைம் அதெல்லாம் என்கிட்ட இல்ல சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா வரும், ப்ளே ஆகும். ஆனா அதுல சப்டைட்டில் இல்ல அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே, பிரகாஷ் தான் சொன்னாரு அதெல்லாம் நினைக்கிறேன். இல்ல, இருக்கு இருக்கு சப்டைட்டில். நான் சப்டைட்டிலோட தான் பார்த்தேன். எவ்வளவு அந்த படம்? நீங்க பைரசியில பாத்தீங்க ப்ரோ? எதுலயுமே கிடைக்கலன்னா அதுலதான் பார்த்தாங்க. அஜித் சாரி கமல் எனக்கு அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அஃபோர்ட் பண்ற அளவுக்கு காசு எல்லாரும் அப்படிதான் ஏண்டா காலையில கிளம்பி இந்த படத்துக்கு போயிருக்க, எனக்கு புரியலையே. நீ வந்து விமல் படத்துக்கு போய் காலைல வந்து காசை கரியாக்கி வந்திருக்க, ஆனா இதுக்கு கட்டுறக்கு காசு இல்லைன்ற. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்றோம்னா அந்த அளவுக்கு, அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த அளவுக்கு கண்டிப்பா அது அதுல உண்மைதான். கண்டென்ட் இருக்குன்னா, அது உண்மை. அதனாலதான், வேற எதுவுமே கிடையாது. அதுல நல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஆக்சுவலா கொஞ்சம் தான் இது வரைக்குமே பண்ணிட்டு இருந்தேன், அந்த சோனி லிவ் வரைக்குமே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் பண்ணேன் சோனி லிவ் எல்லாம். ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் படமே அக்வயர் பண்ணல. முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் படமே பண்ணல. இதுக்குடா இதுக்கு வேற காசு கட்டிட்டு இருக்கோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா நீங்க குற்றம் புரிதல் பாத்துட்டீங்களா? பாத்திருக்கேன், குற்றம் கடிதல் தானே.
கடிதம் புரிந்தவன். புரிந்தவன் சீரிஸ் குற்றம் புரிஞ்சவனா? புரிந்தவன். ரிலீஸ் ஆச்சு. ஏங்க நான் ஹானஸ்டா சொல்றேங்க, நீங்க இந்த ஸ்பேஸ்ல மட்டும் தாங்க நீங்க சொல்ற எந்த படமுமே தெரியவே மாட்டேங்குது. நான் தோழர் உண்மையிலே இவர் தமிழ் நாட்டுல தான் நடிச்சிருந்தாரு இருக்கேன், பசுபதி. நானும் உங்க மத்தியில் தான் வாழ்றேன்னு ஒரு 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 பசுபதி எக்ஸிஸ்டன்சியல் விதார்த்தனா கிரைசிஸ் உருவாக்கி விட்டுறீங்க. தோழர் பசுபதி விதார்த்து ஓ ஆமா ஆமா, இல்ல நான் பசுபதியோட இன்டர்வியூஸ் பார்த்தேன். ஓ இதுதான் அதேதான் காரணம். அதுக்குதான். சரி ஓகே பிரகாஷ் ப்ரோ, நான் அனுப்புன வீடியோ இப்பதான் செக் பண்ணேன். அந்த 1 hour 25 minutesமே வந்துட்டு எனக்கு ஃபுல்லா ப்ளே ஆகுது. நான் லாஸ்ட்லயுமே செக் பண்ணிட்டேன். அந்த தில்லைநகர் மேட்டர் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நீங்க வீடியோ வந்து ரீஅப்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஏதாவது பண்ணுங்க. சரி ரீஅப்லோட் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பாப்போம் பாரு. ஓகே எது ரீ ரிலீஸா? ஆமா, ரீரிலீஸ், உடனே ரீரிலீஸ். ஆதி ப்ரோ ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வந்து குற்றம் புரிந்தவன் மேபி யார? கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க யாரை ட்ரை பண்ணாலும் கிடைக்க மாட்டாங்க. அதனால வந்து இந்த சீரியஸை ட்ரை பண்ணுங்க. அவருக்கு எவ்வளவு பிடிக்காது வன்மம் பரணி பாருங்க. ப்ரோ, அவருக்கு பிடிக்காது. இதுவா? ஆமா, அவருக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்ன கமல், நமக்கு அவரு பிடிச்சதெல்லாம் நம்ம அவரு வந்து check போற பிடிக்கல. போக்குல அப்படியே அவரு கிணத்துல போற வரைக்கும் தள்ளி விட்டு போவேன் எவனையாவது இல்ல இல்ல அப்படின்ற அவர் மாதிரி. அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல. எனக்கு பிடிச்சதை நான் ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அது அவரு அடுத்த விஷயம். அவருக்கு சொல்றேன். பிடிச்சாலும் உனக்கு பிடிக்கலன்னு பிடிச்சா வந்து இல்லையா? எனக்கு பிடிக்குதா வந்து பிடிக்கல அடிப்பாரு. ஜோசியம் பாக்குறது உன் வேலையா? உனக்கு பிடிச்சுன்னா கமல் ரெக்கமெண்ட் கமல் பண்ணு. சொல்லிட்டு கமல் என்னமோ சொல்ல வர்றாரு, சொல்லிருங்க. அவரு பிடிக்கலன்னு சொன்னா பரவாயில்ல, அவர் வந்து அடிப்பாரு. அதுதான் இங்க பிரச்சனை. அடிச்சா இல்ல இல்ல, இவன் அடிக்க மாட்டேன். நான் படத்தை பிடிக்கலன்னா படத்தை தான் சொல்லுவேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. இல்ல இல்ல இந்த ஆதி ப்ரோ, எனக்கு மங்களவாரம் பொங்கலை பிடிச்சது காணான்னு எதையாவது சஜஸ்ட் பண்ணாதான் நான் அடிப்பேன். அது வந்து இது அந்த மாதிரி கிடையாதுல்ல. இல்ல, எனக்கு பிடிச்சது நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மேபி வந்துட்டு ஆஹா ஓஹோ இல்லைன்னாலும் ஓகேப்பா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும். என்ன படம் பரணி ப்ரோ? குற்றம் குற்றம் புரிந்தவன் ஒரு படம். படம் இல்ல, சீரிஸ், வெப் சீரிஸ். 8 சீரிஸ். எபிசோட 7 எபிசோட. போனதே போட சீரியஸ் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா? ஆமா, 3.5 மணி நேரம் படம்னு நினைச்சு பாருங்க. ஓ 3.5 மணி நேரம் சீரிஸ் தானா? அப்போ ஓகே, தேங்க்யூ. பரணி ப்ரோ, அந்த மதன் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருவோம்ல, அவர் போன வாரம் வேற ஒரு ஸ்பேஸ்ல பலன் போலந்தாரு அந்த சீரீஸ். எல்லாரும் பாசிட்டிவா சொல்லும்போது வரண்டா. ஏங்க இன்னைக்கு எனக்கு சுகுமார் ப்ரோவே ஃபோன் பண்ணி அது எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சொல்லி பார்த்தேன்ப்பா, ஆனா அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்னு தான் சொன்னாரு. அவர் அதை சொல்லல, பொலிட்டிக்கலா அவருக்கு நிறைய இது முரண்கள் இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தைங்களை இப்படி வச்சு மில்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அப்படி அது இப்படின்னு அது நிறைய. அது நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலா. அந்த ஒரு விஷயத்த வச்சு இது இவரு அஜித் பல்தான் தானே நம்ம ஸ்பேஸ்லயே சொன்னாரு. அந்த ஒரு விஷயத்த வச்சே எப்பயுமே இந்த இந்த சீரியஸா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெப் சீரிஸா இருக்கட்டும் இல்லை ஏதாவது இருக்கட்டும், அந்த ஒரு கண்டென்ட்டை வச்சே வந்து இது பண்றாங்க கிரைம் த்ரில்லர்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மாவீரன், நீங்க என்ன பாத்தீங்களா இன்னைக்கு புதுசா? அதான் காலங்காத்தால காந்தா பார்த்தேன். அது முடிஞ்சோடனே கிணறுன்னு ஏதோ ஒரு படம் ஹாட் ஸ்டார்ல விட்டுருந்தாங்க, அது பார்த்தேன். அப்புறம் ஆரோமல் பார்த்தேன். 3 படம் பார்த்தேன். ஓகே ஓகே. ஆக்சுவலா இந்த அனுராக் கஷ்யப்போட ஃபிலிம் கென்னடி அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாள் 2023ல அந்த படம் இந்தியாவில் பெருசா ரிலீஸ் ஆகலன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல, நல்லா எங்கேயோ படிச்ச ஞாபகம் தான். ஸோ அதனால பட் ஆனா இப்போ வந்து ஃபைனலா வந்துட்டு இது ஏதோ ரெண்ட்ல வந்திருக்கு, ஏதோ ஒரு ஓடிடி அந்த படம் பிளாட்ஃபார்ம்ல நிறைய சொல்லி. ஃபெஸ்டிவல்ல ப்ளே பண்ணி காண்டி ஏத்திட்டு இருக்காரு. அவர் வேற பாக்குறவங்க பயங்கரமா பாராட்டிட்டு இருக்கான். கொஞ்சம் இல்ல விடுதலை இல்ல வருது. பரணி என்ன படம் பேர் என்ன? கென்னடி. கென்னடி. ஓகே ஓகே. இல்ல என்ன அதான் நீங்க த்ரில்லரா? பாத்திருக்கீங்களா இல்ல? த்ரில்லர் தான். நீங்க பாத்திருக்கீங்களா இல்ல அனுராக் வந்து பாப்பீங்களான்னு அவரை கேக்குறேன். ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ப்ரோ. ஒரு படம் பயங்கர மாஸ்டர் பீஸா கொடுப்பாரு, திடீர்னு இன்னொரு படம் இப்படிலாம் டைரக்டர் மாதிரி ரொம்ப இதா கொடுப்பாரு, மொக்கையா இருக்கும். இந்த படம் எந்த கேட்டகரியில வரும்னு தெரியல. சியான் விக்ரம்க்கு நரேட் பண்ணாரு அந்த கதையை. சரி ஓகே. இல்ல நீங்க பாக்குற ஐடியால இருந்துச்சுன்னா பாத்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லலான்னு கேட்கலாம் தான், வேற எதுவும் இல்ல. மொனால ஒருத்தர் பிரிண்ட் இருக்குன்னா பார்க்கலாம். பராசக்தி பிரிண்ட் என்ன இருக்கா ஓடிடின்னு ப்ரோ? கேக்குறாரு பரணி ப்ரோ. என்னது புரியல? கீழே கமல் நேத்தும் பார்த்தேன் இந்த கமெண்ட், இன்னைக்கும் போட்டிருக்காரு பராசக்தி எந்த ஓடிடின்னு. பராசக்தி ஓடிடி
அமேசான் பிரைமா? ஒரு நிமிஷம் எனக்கே டவுட் ஆயிடுச்சுங்க டக்குன்னு. ஆனா டீல்லாம் சைன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் தெரியும். அமேசான் பிரைம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா பொங்கல் எனக்கு ஸ்லாட்ல ஞாபகம் இல்லையே. பொங்கல் ஸ்லாட்டோட வந்து ஜனநாயகன் தான் அமேசான் பிரைம். ஸோ நெட்ஃபிளிக்ஸ் அவனும் வாங்க மாட்டான், நெட்ஃபிளிக்ஸும் வாங்க மாட்டான். இருங்க ஒரு நிமிஷம். நான் யாரோ எனக்கு சொன்னாங்கங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம். நான் மறந்துட்டேங்க சீரியஸா. இல்ல பல்தான், அமேசான் வாங்கினா இது 9 அது 14. அது கேப் இல்ல bro, அது ஆயிரும். மந்த் டிஃபரன்ஸ் கேப். இல்ல மந்த் டிஃபரன்ஸ்ன்றது தாண்டி அப்படி இருந்தாலும் 1 வீக் கேப் 1 வீக் லேட்டரா கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்பதான் நமக்கு தெரியல எப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அது வந்துட்டு நான் கேள்விப்பட்டது எனக்கு ஞாபகம் இல்லை டக்குன்னு. எனக்கு வந்துட்டு அமேசான் பிரைமா இருக்குமோன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. நான் மறுபடியும் வந்துட்டு கேட்டுட்டு வேணா கன்ஃபார்ம் பண்றேன் நாளைக்கு. ஏன் அமைதியா இருக்கு? விஷால் ப்ரோ வந்துட்டாரு. வர சொல்லுங்க. மேலே ஏறி 4வது நாள்னுமா? இல்லங்க, அவர் அக்கண்டா 2 பார்த்துட்டாரன்னு கேட்கணும். அக்கண்டா தாண்டவம் போடுவோம் அண்ணா பாருங்க. எப்படிண்ணா இப்ப இருக்கு? கொஞ்ச நேரத்துல ரிவ்யூ போடுவோம் இன்ஸ்டால. பாத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அக்கண்டா 2 ரிலீஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு படம், பயங்கரமா எடுத்திருக்காங்க. பாலையா நடிச்சிருக்காரு அப்படின்னு அப்படியே போவான். ஃப்ரெண்ட்ஸ் அக்கண்டா 2 நான் பார்க்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எதாண்டா சொல்ல போற? இப்ப நீ எங்க ஏஐ இருக்கீங்க? மாதிரி தியேட்டர்ல இருக்கீங்க? நீங்க தியேட்டர்ல விஷால் இல்லையா? குரல் ரொம்ப லோவா இருக்கு வாய்ஸ். இல்லண்ணா எங்கண்ணா எதுக்குமே போல. இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு. இந்த இவங்க இருக்காங்க விளம்பரம் ஒரு வழியா இவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான் இப்ப நாட்டுல. இல்லங்க, அந்த கோடு, அந்த வேலைங்கிறது கோடு வேர்டு தானே? நேத்து பேசுற டாபிக்கோட கோடு வேர்டா இல்ல இல்லையா? சத்தியமா இல்ல. அவனே எப்பயாச்சுதான் வேலை. அவதான் சொல்றேன், என்னைக்காவது படம் ரிலீஸ் ஆகும்போது என்னைக்காவது வேலை பார்த்திருக்கானா? அவன் என்னைக்காச்சுதான் இவனுக்கே வேலை கொடுக்குறாங்க. ஆனா ஒரு நாள் இவனுக்கு வேலை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வருஷத்துல. இன்னைக்குதான் நாட்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப வேலை இருந்துச்சு, அதனால நான் போலன்னு சொல்லியிருக்கான். ஒரு வருஷத்துல ஒரு நாள் வேலை கொடுத்ததுக்கே இவ்வளவு சலிச்சுக்கிறாங்க. எந்த படத்துக்கு போனோம்? இன்னைக்கு எந்த படம் ரிலீஸ் ஆச்சு? எதுக்கு போனோம்? அக்கண்டா தாண்டா. அக்கண்டாக்கு ஆரம்பத்துல இருந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது எப்படி அது செட் ஆகல நமக்கு. தெரியல, ரிவ்யூ எல்லாம் வேற ஒரு மாதிரி குளோரியஸா வருது. நான் பார்க்க மாட்டேன் அந்த படம், தெரியல எனக்கு. நீ அந்த படத்தோட ரீல்ஸுக்கு இதுக்கு ட்ரெய்லருக்கு ரீல்ஸ் போட்டியா போடலையா? போடல, போடல. சரி விஷால் ப்ரோ, சின்ன படங்கள் 2 படங்கள் வந்திருக்கே, அதை சப்போர்ட் பண்ணலாமே. சப்போர்ட் பண்ணலாம் பாரு. நீ உங்ககிட்ட தான் இப்ப கேட்க வந்தேன். vote of thanks வந்து உங்ககிட்ட தான் கேட்க வந்தேன். ஒரு படம் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சும் போறீங்க, சரி சூப்பர், பாராட்டலாம், சப்போர்ட் பண்றீங்கன்ட்டு. போயிட்டு வந்துட்டு என்னத்துக்குங்க ரிவ்யூவும் போட்டு அந்த படத்தை காலி பண்றீங்க? போகணும்னு நினைக்கிறவன் போவான், அந்த படத்தையே காலி. அந்த படத்துக்கு யாரு போகணும்னு நினைச்சது? யாரு அந்த படத்துக்கு போகணும்னு நினைச்சது? 100ல ஒரு பேர் நினைக்கலாம், அதையும் காலி பண்ணி விட்டுறாரு. அந்த 100ல ஒரு பேர் கண்டிப்பா நம்ம ஸ்பேஸ் கேட்கிற ஆள் கிடையாது. நம்ம ட்விட்டர்ல இருக்க ஆள் கிடையாது. அந்த ட்விட்டர்லயே இல்லாத இணையமா என்னன்னு தெரியாத ஆட்கள் இருக்காங்களா, அவங்கதான் விமல் பண்ணுவாங்க. யானை வேலை இருக்கு, யானை போஸ்டர்ல இருக்கு, கண்டிப்பா தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு என் தம்பிமா இருக்கான். என் தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன்லாம் யானை இருக்கு, காடு போல இருக்கு படம், அப்பனா காடு படம் யானை படம் தான் போகலாம் சொல்லி தேட்டருக்கு போவான். அவன் யாரு என்னன்னு பார்க்க மாட்டான், யானை இருக்குன்னு போவான். அந்த மாதிரி யாராவது பார்த்தாதான் போவாங்க. அவங்க வந்து ஸ்பேஸ்க்கு வர போறதில்ல, ஸ்பேஸ்க்கு வர ஆட்கள் அந்த படத்துக்கு போகாம இருக்க போறதில்ல. அப்போ பரணி சொன்னது தப்பு இல்லை. அதுவும் இல்லாம பரணி இதை ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்காப்ல. ஆமா கரெக்ட். நம்ம போய் அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு என்ன பரணி, அதானே? அதுதான் விஷால் ப்ரோ, நானும் வழியெல்லாம் நீங்க யாரையோ சொல்றீங்க போஸ்டரை பார்த்துட்டு எல்லாம் படத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஷால் எல்லாம் போஸ்டரை பார்த்தா படத்துக்கு போவான். ஆனா அது வேற போஸ்டர். அது வந்து திருடா தேடி படத்துல வர பையன் மாதிரி. அந்த பையன் வந்து திருடா தேடில வரல பையன். அந்த பையன் தான் வளர்ந்த யார தென்னன் நவன் போஸ்ட் போடுவோம்ல, அப்போது சிறுவனாக திருடா தேடி நடித்த நடிகர் இப்போது என்ன செய்கிறார் தெரியுமா? ஆர்ஜே விஷாலாக உட்கார்ந்து ஆர்ஜே வேலை செய்ய எப்பவுமே வேலை செய்து கொண்டிருக்கிறார். சரி விஷால் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். இப்ப முகம் தெரிஞ்சா மாட்டிக்குவோம் தான் அவனே ஆர்ஜே வேலை செஞ்சுட்டு இருக்கான், இல்லைன்னா விஜய் இருப்பான். உங்களுக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா நீங்க இப்ப 2 நாளா மாஸ்க் போட்டு சுத்துறாரு, அது தெரியுமா? உங்களை பேச விட மாட்டாங்க பரணி. சரி சரி, மாஸ்க் போட்டு சுத்துறியா? ஆமா கேளுங்க, அவர்தான் சொன்னாரு, இப்பயும் மாஸ்க் போட்டு தான் பேசுறாரு. அவன் எப்பவுமே மாஸ்க் போட்டு தாங்க செத்துவான், ஒரிஜினல் முகத்தை இல்ல அந்த மாஸ்க் இல்ல, அது ஹெல்மெட். அது வந்து அது வேற மாஸ்க், இது வேற மாஸ்க். அவருக்கு பேசுறது வந்து ரியலாவே நேத்து வந்து மாஸ்க் போட்டு தான் பேசினாரு.
ஏன்னா நேற்று டாபிக் அந்த மாதிரி டாபிக், அதனால அப்படி பேசினாரு. இன்னைக்கு அந்த டாபிக் இல்லைனால மாஸ்க் கழட்டிட்டாரு. வெளியில பார்த்தா ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. திடீர்னு ஒரு முறை எனது நண்பன் ஒருவன் இல்ல ஒரு முறை எனது நண்பன் ஒருவன் அவனது தோழி வீட்டிற்கு சென்றது பொழுது அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தான். அந்த நன்மை யாரும் இல்ல, அவன் தான். ஆனா ஒரே நிமிஷம், ஒரு டவுட். நேற்று டாபிக் உங்ககிட்ட கேட்கவே இல்ல. தியேட்டர்ல நீங்க சத்தங்கள் அதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அந்த டாபிக் வேணாம் இன்னைக்கு. அந்த டாபிக் திரும்ப ரொம்ப நேரம் போகாது. 1 மணி நேரம் டாபிக் நாளைக்கு வேணா பேசுவோம். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க என்ன படம் போனீங்க, படத்துக்கு ஏன் போகல, இந்த மாதிரி ஏதாச்சும் பரணி ஏதோ கேட்டிருக்காரு. பரணி சொல்லுங்க பரணி. இல்ல விஷால் அதை விடுங்க. ஆக்சுவலா வந்துட்டு இங்க யாருக்கெல்லாம் டான்லி பிடிக்கும் கொரியன் ஆக்டர்? பரணி அதை விடுங்க, இன்னொரு பஞ்சாயத்து இல்ல பரணி அதையும் விடுங்க. இல்ல பரணி அதை விடுங்க, அதை விட பெரிய பஞ்சாயத்து என்னன்னா திரும்ப யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு திரும்ப 48 நிமிஷம் 13 செகண்ட் தான் கரெக்டா அப்லோட் ஆகுது. உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. பரணி டாபிக் வர வேணாம்னு சொல்லி தூக்கிருச்சா? ஆமா பிரகாஷ், அப்படி என்ன பேசி வச்சிருக்கீங்க கடைசியா? இல்ல இந்த இவரா கொரியன் ஆக்டர் இல்ல பரணி அதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணி அந்த 48 நிமிஷத்துக்கு அப்புறம் புதுசா அனுப்புங்க. எனக்கு பிடிக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு புதுசா ரெண்டர் பண்ணி அனுப்பிச்சுடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். இல்ல ஃபுல் வீடியோ அனுப்பாதீங்க, தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ அனுப்பாதீங்க. 48 நிமிஷத்துல இருந்து மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. எப்படியும் அவன் 5 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் போன்ல பேசிக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நம்ம ஸ்பேஸ் ஆட்களுக்கும் தெரியப்படுத்தணும்ல அது எப்படின்னு சொல்லி. அது என்ன இந்த தகவல் ஸ்பேஸுக்காக. அப்புறம் இன்னொரு இடைச்சர்கள் நேற்று சொன்னான்னு தெரியல, ஞாபகம் இல்ல. ஆனா ஹாட் ஸ்டார்ல ஆல் ஹேர் ஃபால்ட்னு ஒரு சீரிஸ் பிரகாஷ் 8 எபிசோட் வெறித்தனமா இருக்குன்னு, சூப்பரா இருக்கு. 6 எபிசோட முடிச்சிட்டேன், இன்னும் 2 தான். செமையா பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் இல்ல. அசிங்கமா இல்லையாடா வாங்கலாம்? ஏன்னா என்னென்ன தப்பா பண்றேன்? உண்மையாலுமே நல்லா இருக்காதுங்க. அத சொல்லல, நான் அவனை பல வருஷமா ஒண்ணு சொல்லிருக்கேன், ஒரே ஒரு எபிசோடு பாடுறான்னு. இல்ல ஆனா இந்த வீக்கெண்ட் நான் வந்துட்டு அது பேர் என்ன, ஆல் ஆஃப் அஸ் டெட், அத நான் பாக்குறேன் இந்த ஏன்டா எல்லா வாட்டியும் ஏதோ பேர் சொல்ற? லாஸ்ட் ஆஃப் அஸ்ன்ற, ஆல் ஆஃப் அஸ் டெட்ன்ற, திஸ் இஸ் அஸ்டா. இத புரிஞ்சுக்க உனக்கு ஏன்டா இவ்வளவு லேட் ஆகுது? விஷால் ப்ரோ ஏங்க இல்லங்க, அவரு தப்பா பேர் சொன்னா பரவாயில்ல. இப்ப ஆல் ஆஃப் அஸ்னு ஒரு சீரிஸ் இருக்கு, படம் இருக்கு. இன்னொன்னு சொன்னாரு, அதுவும் படம் இருக்கு. நீங்க சொன்னீங்க கொஞ்சம், அதுவும் படம். அவரு என்ன பண்ணுவாரு? நானே இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆவேன். நானே இப்ப 2-3 படம் பரணி சொல்லுவாரு பேரு. ஐயோ இந்த பேரு ஏற்கனவே சொல்லுமா படம் எனக்கு நம்ம பாத்துக்கோமா இல்லையா கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஆகாஷ்வாணி பாத்துட்டீங்களா? மெசேஜ்ல லிங்க் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். பல்தான் இந்த வீக்கெண்ட் தான் பல்தான் ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, அது என்ன சீரிஸ்? நீங்க என்ன சொன்னீங்க? 6 எபிசோட் சொன்னீங்க, அது என்னது? 8 எபிசோட் தான். ஆல் ஹேர் ஃபால்ட் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, ஒர்த்துன. இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. பீகாக்ன்ற பண்ணது, பீகாக் ஒரிஜினல் நல்லா பண்ணிருக்கான். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ட்ரோ. அப்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவன் அந்த ப்ரோமோ தான் போட்டு சாவடிக்கிறான். பார்க்கலாம். ஏட்ட தாண்டி வர சொன்ன வந்துட்டேன், வீசாவை தாண்டி வர சொன்ன வந்துட்டேன், வேற எதனா தாண்டணும் அப்படிங்கிறானா? ஐயோ அப்பப்போ ப்ரோமோல போட்டு சாவடிக்கிறான். விஷால் ப்ரோ சொல்லுங்க கமல். இடைச்சர்கள் துரந்தர் பர்த்டே அத சொல்லுங்க முதல்ல, எப்படி இருந்துச்சு? அவரெல்லாம் முதல்ல சொல்லிட்டாரு, நீங்க தான் லேட். விஷால் ப்ரோ நீங்க பாத்துட்டீங்களா? நான் இன்னொரு வாட்டி போறேன் இந்த வீக்கெண்ட். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த படம். ஆனா பரணி ப்ரோ, இந்த பெரிய பெரிய முக்கியமான வடக்கு கிரிட்டிக்ல அந்த படத்தை அடிச்சுறாங்களே, அது ப்ரொபகேண்டா மாதிரி எனக்கு தெரியல. அந்த படம் ட்ரூ ஸ்டோரின்றாங்க, நமக்கு ஒண்ணுமே புரியல ஏன் அடிக்கிறாங்க. பத்தாம் இஸ் பெட்டர் தென் துரந்தர்ன்றாங்க. எப்படிடா பேசுறீங்கன்னு இருக்கு, மனசாட்சி இல்லாம. ஒன்னும் புரியல நமக்கு. போங்க. இல்ல விஷால் ப்ரோ, நான் படம் பார்க்கல, அதனால என்னால சொல்ல முடியல. நாளைக்கு நான் போறேன், நான் பார்த்துட்டு நம்ம இதே ஸ்பேஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பா. பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு முடிஞ்சா போறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த படத்தோட ட்ரெய்லரே முழுசா பாக்குறேன். 15 செகண்ட் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் 15 செகண்ட் பார்த்தேன், அதோட கமத்தி தூக்கி இருந்துட்டேன். கருமம். அதே 15 செகண்ட் தான் பார்த்தேன். சாரி மியூட்ல போட்டேன். நானும் ஃபர்ஸ்ட் 15 செகண்ட் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கல ட்ரெய்லரு. பட் அதோட தான் படத்துக்கு போறேன். நான் வந்து பை மிஸ்டேக் தான் மியூட்ல போட்டேன், வேணும்னு போடல. நான் வெறி கொண்ட சைக்கோபாத்தா இருப்பேன். இப்போ அந்த 15 செகண்ட் தான் பார்த்தேன். அது என்ன, உங்களுக்கு வட சென்னை விஸ்வரூபம் 1 பிடிக்கும்னா இது மஸ்ட் வாட்ச். அது ரெண்டும் பிடிக்காது போடா. அப்ப வேணாம், போக வேணாம், நீங்க போகவே வேணாம், விட்டுருங்க. அவருக்கு ஜெனரலாவே அந்த மாதிரி படம் பிடிக்காது ப்ரோ. நீங்க சொல்றீங்க ஏங்க இல்லங்க, இப்ப வடச்சென்னையாச்சு நான் ஏஞ்சி வர அளவுக்கு எல்லாம் இருக்காது. இந்த துரந்தரோட ட்ரெய்லர் தாங்க பார்த்தேன், 15 செகண்ட். எங்க வந்த இந்த பூஜை ஸ்டாண்ட்ல வாழைப்பழத்துல ஊதுபத்தியை குத்தி வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒருத்தங்க ஊசியா குத்தி வச்சிருக்காங்க. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சீக்வென்ஸ் தெரியுமா? அடுத்து 12 எல்லாம் திறந்துருவேன்.
ஆனா அது ஒரிஜினலா ஒருத்தருக்கு நடந்திருக்குன்னா உண்மை யோசிச்சு தோழர், பாருங்க. அது உண்மையான கதை, உண்மையாவே நடந்ததுதான். எப்பா உண்மையா இருக்கட்டும்ப்பா, பார்க்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் கூசுற மாதிரி இருக்குது. அது வந்து மார்க்கோ ஏன் போனீங்க அப்புறம்? நான் எங்கடா போனேன் மார்க்கோக்கு? அவர் எங்கப்பா ஓ, போனாரு? போகவே ஏன்ப்பா இல்லையா? சரி சரி, ஓகே ஓகே. ஏன்டா இவன் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனை கேட்டக்கப்புறம் யாராவது அந்த படத்துக்கு போவாங்களா? அவன் விஷால் சொல்லும் போதே நான் அதான் அது சொன்னேன். மார்க்கோ தோழர், அது மார்க்கோமே இல்ல தோழர், இது படத்துக்கு தேவையான வைலன்ஸ் தான் இந்த படத்துல. இங்க பாருங்க, தேவையான வயலன்ஸா தேவையில்லாத வயலன்ஸா நீ எப்படி காட்சிப்படுத்துறாதன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான். அது பார்க்கும்போது எனக்கு இப்படி இருந்துச்சு அது. சை, உங்களுக்கு பயம் வரணும் தான் அப்படி வச்சிருக்காங்க. அதை விட எனக்கு பயம் கொடூரமான வரலடா, சீன் அந்த படத்துல கூசுதுடா இருக்கு. உடம்பெல்லாம். என்ன கருமம் அது? அதை விட கொடூரமான சீக்வன்ஸ் அந்த படத்துல இருக்கு. ஐயோ இதெல்லாம் கமல் கமல் ஆரம்பம். ஒரு நிமிஷம் இல்ல எதையுமே ஸ்பாயில் பண்ணல கமல். அந்த வெயிட் லிஃப்டிங் மிஷினை வச்சு அது எப்படி இருந்தது? ஏங்க அந்த குக்கர்ல தலைய வேக வைப்பான்ல, அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. எல்லாம் சொல்லுங்க, விடுங்க, நான் படத்துக்கு போகணும், விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. சில் ஆனா பண்ணுங்க. பாருங்க ஆதி ப்ரோ, இன்னொன்னு சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தனை வந்து தலையை மட்டும் குக்கருக்குள்ள வச்சு வேக வைப்பாங்க உயிரோட. பல்தான். ஐயோ இதுதான் சொல்றேன்ல, இவங்க இந்த இல்ல, இல்ல, இல்ல. பைத்தியம் பிடிச்சு இப்படியெல்லாம் போயிருச்சுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களுக்கு என்ன தெரியுமா ஆக போகுது? இதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க, வேற வேற இன்னும் கொண்டு வாங்க, இன்னும் கொண்டு வாங்கன்னு ஆதி என்ன நம்ம தியேட்டருக்குள்ளேயே பூந்து வெட்டணும்னு சொல்லிடுவாங்க போல. இல்ல நம்மளாவது பரவாயில்ல. பல்தான் ஆர்த்தி தலைகள் இருக்காரு, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? போனீங்களா இல்லையா? நீங்க இந்த ஸ்பேஸ் திரும்பவும் கேளுங்க. புலமே ரேண்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க ரேண்டிங்கா இல்ல வந்து என்ஜாய் பண்ணீங்களா? ரேண்ட பாதியில வந்து நிறுத்திட்டு சொல்லாமலாம் ஓடிட்டார் ஒருத்தர். அவர் செம ஃப்ளோல போயிட்டு இருந்தார். எதுக்கு வந்தாரு, எதுக்கு நிறுத்தினாரு, எதுக்கு போனாருன்னே தெரியல. ஆனா நிறைய பேர் எனக்கு அதை திட்டினவங்க கூட அது படம் வந்து நல்லா இருக்குங்க, ப்ரொபகண்டாவா தப்பான ப்ரொபகண்டா, நான் படமா நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. வைலன்ஸ் தாங்குவீங்கன்னா போய் பாருங்க அப்படின்னாங்க. வைலன்ஸ் தாண்டா தாங்க மாட்டேன் நானே அப்படின்ட்டேன். இவர் என்ன சொன்னாரு, மஞ்சள் வீரன் என்ன சொன்னாரு? மஞ்சள் வீரனா? அவர் நாளைக்கு தான் பார்க்க போறாரு. யாரு மஞ்சள் வீரன்? டிசி மஞ்சள் கலர் டிப் வச்சிருக்காருங்க. விஷால் ப்ரோ, நீங்க வந்துட்டீங்கன்றதுனால வந்துட்டு சொல்றேன். சொல்லுங்க. உங்களுக்கு டான்லி பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். அவர் நடிச்சு வர ஒரு வீடியோ கேம் கேங் ஆஃப் டிராகன், அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அவர் நடிச்சு வரதா? புரியலையே பரணி ப்ரோ. இல்ல அவரு கேம்னா நடிக்கிறதாங்க கமல். கட் சீன்ஸ்ல எல்லாம் அவங்க தான் நடிப்பாங்க, மோஷன் கேப்சர்ல. சூப்பர் சூப்பர். என்ன கேம் வந்துருச்சா, வரப்போதா? இன்னைக்கு தாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க விஷால். ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வெறித்தனமா இருந்துச்சு ட்ரெய்லர். யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. அதே மாதிரி நிறைய கேம்ஸும் ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா போர் அடிக்குமேன்றதுனால நான் சொல்லல. பட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பிரகாஷ் அவனை எல்லாம் ஏதோ பாவம்னு காப்பாத்தி விட்டா இப்ப கேம் விளையாட போயிட்டானா? இல்ல அப்புறம் யாராவது அந்த பையனை தான் பாவமேனு ஏகே காப்பாத்தி விட்டாரு இந்த வருஷம் ஆரம்பத்துல தான். போய் கேம் விளையாட போயிருக்கான் பொறுப்பு இல்லாம. அப்புறம் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, பிரகாஷ் இந்த வாட் இஃப் தனுஷ் அண்ட் சூர்யா ஆக்டர் இன் F1 ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா ஏஐல இப்படி பண்றாங்க அநியாயத்துக்கு. அட பாவிங்களா. அத விடுறா டேய், நான் வந்து இந்த இதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டேன். சித்தார்த் அபிமன்யு அஜித் என்னடா அது பண்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஸ்கேரியா இருந்துச்சு. இது என்னென்ன கருமத்தை எல்லாம் நீங்க கொண்டு இந்த மாதிரி இது பண்ண போறாங்க. சீரியஸா சொல்றேன், எனக்கு வந்து இந்த ஏஐ வீடியோ அவ்வளவு தத்ரூபமா இருக்கிறத பார்த்தா உண்மைக்கே பயமா தான் இருக்கு. ஏன்னா நாளைக்கு என்ன சொல்லிடுவாங்க, நிஜமான எவிடன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஏஐன்னு சொல்லிடுவாங்க. ஏஐ இதை எடுத்துட்டு வந்து நிஜமான எவிடன்ஸ் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ட் சில சென்சிட்டிவான கேசஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இது வந்துச்சுன்னா ரொம்ப எனக்கு சீரியஸா ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் பார்த்தா அந்த வீடியோ பார்த்துட்டு நானும் சாக்கி எமோஜி போட்டிருப்பேன். அதுக்கு நடுவில் அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் தான். என்ன மீம்னா, ஒரு மீம் இருக்கும். அதுல வந்து என்னன்னா, லெஃப்ட் சைடு ஒரு போட்டோ போட்டு அம்மா வந்து ஏஐ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, ரியல் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் ரியல் வீடியோவோ ஏஐயா இருக்கும்போது சந்தேகப்பட்டு இருக்கேன்னு சொல்லி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ரெண்டுமே இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்குன்னு போட்டுருவான். நான் இப்போ இருக்க மைண்ட் ஸ்டேட்ல இருக்கு, என்ன ஸ்டேட்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது அம்மா வந்து ஒரு ஏஐ வீடியோ பார்க்குறாங்க, அது ரியல் வீடியோன்னு எனக்கு தெரியும், நான் ஒரு ரியல் வீடியோ பாக்குறேன், அது ஏன்னு என் மைண்டுக்குள்ள குழப்பம் அப்படிங்கிற மாதிரி மீன். அடுத்தது இந்த கமல் வீடியோ கோட் பண்ணி ஒண்ணு போட்டிருந்தாரு. கமல் வந்து 45 நாள் ஏஐ கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து தன்னுடைய நண்பருக்காக பர்த்டே விசேஷக்காக அதை ஏஐ இது ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருக்காருன்னு. அது பத்தினா அந்த வடிவேலோட காமெடி வச்சு போட்டிருப்பாங்க, மாத்தி போட்டிருப்பாங்க, அதையும் ஏஐ யூஸ் பண்ணி. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அந்த வீடியோ அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. கொஞ்சம் உண்மையாவே சொல்ற மாதிரி ஸ்கேரியா தான் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா,
இப்ப உங்க போட்டோ வச்சு, உங்க போட்டோ இல்ல, இப்ப உதாரணத்துக்கு ஒரு பையன் போட்டோ வச்சுட்டு பக்கத்துல ஒரு ஹீரோயின் போட்டோ வச்சுட்டு ஏஐல ஏதோ பண்றாங்க. அப்படி இந்த ஹீரோயினே இவனும் கட்டி குடிச்சுக்கிற மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் எப்படி ஆல்ரெடி இந்த அஜித் பல்தான் ஒருத்தர் இருக்கிறாருல, அஜித் பல்தான் ஆல்ரெடி இதான் இந்த வேலையை தான் முதல்ல எனக்கு பண்ணாரு. எனக்கே பண்ணி விட்டாரு. ஐயோ ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க நீங்க தப்பா சொல்லாதீங்க, அவரு வேற மாதிரி சொல்றாரு. ஏங்க அது வந்து அஜித் பல்தான் எதுக்கு உங்களுக்கு முத்தம் கொடுத்தாரு? ஏங்க போட்டோ அஜித் பல்தான் சௌந்தர்யாவை நான் வந்து அவங்க மடியில படுத்திருக்க மாதிரியும் அவங்க என்னமோ ஒரு மணி இது பண்ற மாதிரி அவர் 2 பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்கா கொடுத்தாரு. அது வேணவே வேணாம், அடுத்து நார்மலா இருக்க போட்டோ வாங்கினேன். நீங்க புக் படிக்கிற மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுத்தேன், அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அதான் இல்லங்க, அதுக்கு அடுத்த போட்டோ அதான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்து இதான் பண்ணி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. ரெடி பண்ணி கொடுங்க நல்லா இருக்கு நீங்க. ஆச்சரியமா இருக்குன்னா அதோடைய அக்யூரசி இருக்குல்ல, அது அநியாயத்துக்கு அப்படியே இருக்குங்க. அது எப்படி முடியும்னு எனக்கு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல, விஜய்தும் ஐஸ்வர்யாவும் ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணி அது ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவுமே அப்படியே இருந்துச்சு. பார்த்தேன் நானு. பாத்தீங்களா நீங்க? யூடியூப்ல A2Dன்னு ஒரு சேனல் இருக்கும்ல ப்ரோ, யாரா பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பேசிட்டேன். அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ப்ரோ. எவ்வளோ ஒரு டேஸ்ட் ஏதோ ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கான் ப்ரோ. ஜெப்டோலயோ ஸ்விக்கிலயோ ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கான். ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. வந்துட்டு ஏஐ கிட்ட கொடுத்து டேமேஜ் ஆன பிக்சர் மாதிரி கிரியேட் பண்ணி கொடு சாப்பாடு அப்படின்னு ஏஐ கிட்ட கொடுத்துருக்கான். அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. அது கொடுத்த உடனே அவனை வந்து கஸ்டமர் கேருக்கு போட்டான். அவன் அதை இது கூட பண்ணாம ரீஃபண்ட் பண்றானா காசை. ஒரு பொண்ணு பிரான்ஸ்லயோ எங்க ஞாபகம் இல்ல கரெக்டா என்ன பண்ணிருக்கு, ஒரு பையன் என்ன வந்துட்டு தப்பான முறையில வீட்டுல வந்து தொந்தரவு பண்றான்ட்டு ஒரு சிசிடிவி வீடியோ மாதிரி அனுப்பியிருக்கு. பார்த்தா ஏஐல ஒரு பையன் வீட்டுக்கு வரான், வீட்டுக்குள்ள வந்து ஏதோ பண்ற மாதிரி பண்ணிருக்கு. அப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அட பாவீங்களா அப்படின்னு. உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி சார் இந்த மாதிரி வீடியோ நியூஸ்லயே போட்டாங்க. சன் நியூஸ்லயே போட்டாங்க. கமல் நீங்க பொண்ணுங்க ஐடியா ஃபாலோ பண்றதா அது தெரியாது கமல். சன் நியூஸ் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அப்பப்ப ஃபாலோ பண்ணோம். நீங்க சொல்லுங்க விஷால் ப்ரோ. நான் இப்போ வந்துட்டு நான் இந்த திங்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். அதில் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப பொண்ணுங்க ஐடியா ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் சொல்றேன். ஓகே, அது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். என்னன்னா நான் வந்துட்டு இந்த முன்னாடி வந்து நான் ஃபர்ஸ்ட் எப்பயோ ஒரு தடவை பண்ணிட்டு நான் அந்த அனிருத் இருக்கார்ல, அவரோட பிக்சர் வச்சு ஃபர்ஸ்ட் இந்த இது வரத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஏஐல சில இமேஜஸ்லாம் கிரியேட் பண்ணி இதே ட்விட்டரில் நான் வந்துட்டு ஒரு 4 இது ஒன்றும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னன்னா அவர் பர்த்டேக்கு வந்து சிடிபி பண்ணணும், காமன் டிபி அப்போ இதாக இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிருத் பிக் வச்சு நாங்கள் வந்து நிறையா ட்ரை பண்ணோம். நான் ட்ரை பண்ணேன், இன்னும் 2-3 பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் டு இமேஜ் இதெல்லாமே கிடையாது அப்போது. அப்போவே வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அதனால் அப்போலேருந்தே எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்களாம் சொல்கிற மாதிரி நானும் இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ இல்லை ஏதாவது யூடியூப் வீடியோ பார்க்குறப்பையோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்ன சொல்ல ஒரு அந்த ஃபேஸ் ஸ்வாப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு இது வச்சே வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அவ்வளோ அப்புறம் எனக்கு புரியுது. ஒரு 5 வருஷத்துல எப்படி இருக்குன்றது வந்துட்டு எனக்கு சீரியஸாவே புரியல. எனக்குமே அந்த ஒரு ஷாக்ல இருக்கு. பட் ஆனா அஃபிஷியலி வந்துட்டு இந்த ஜென் பீட்டா தான் வந்துட்டு ஏஐ வேர்ல்டுல வந்து ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு டவுட். இப்போ உங்க ஐடி ஆடியனா கமல் ப்ரோ உங்க இன்ஸ்டாகிராம் ஐடில இப்ப இந்த பொண்ணுங்க ஐடிக்கு லைக் போட்ட மாதிரி காட்டுது. அது ஏஐயா இல்ல ஒரிஜினலாவே? அது ஒரிஜினல் புரியுது. விஷால் ப்ரோ பரணி ப்ரோ நம்ம கூட தான் அவரோட எல்லா ஆன்டி வீடியோவா பார்த்து அவர் லைக் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம சொல்லிட்டாரு விடுங்க, சொல்லி விடுங்க. ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க அவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இவர் இப்பதான் இந்த ஃபேக் அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க விஷால் ப்ரோ, எங்களுக்கு என்ன தெரியுமா? ஒரே ஒரு அக்கவுண்ட் விஷால். ஐ நோ விஷால். பாத்தீங்கல்ல, இல்லங்க நான் எதுக்கு லைக் போட மாட்டேன், அதனால என் பேரு வராது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீங்க எதுவும் பண்ண முடியாது. பாத்தீங்களா நான் என்னைக்குமே வந்து சிங்கிள் ஹேண்ட்ல போன் யூஸ் பண்ணது இல்ல அப்படிங்கறத சொல்லாம எவ்வளவு சூப்பரா சொல்றாரு. உண்மையை ஒத்துக்கணும். சரி ரைட் ஓகே.
முடிச்சிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு அகண்டா 2 பாக்கறனா பாத்துட்டு தாண்டவத்தை வாங்க. என்ஜாய் பண்ணுங்க. நான் துரந்தர் பாத்துட்டு சூப்பர். வரேன். பரணி துரந்தர் பாத்துட்டு வரோம். அப்படி வேற என்ன? நாளைக்கு ரைட். நாளைக்கு ஒருவேளை இந்த டாபிக் சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா நம்ம விஷால் ப்ரோ சீக்கிரம் வாங்க, இல்ல இதே டைமுக்கு வாங்க, நம்ம டாபிக் பேசுவோம். பாய். ஓகே பாய். தேங்க்ஸ் ஓகே, ஆல். பாய் 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 பை பை பை. பாய்.